ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிற எங்கள் விலையேறப்பெற்ற தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவத்துக்காக, மகிமைக்காக, அனுதினமும் எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சுகவீனங்களை எல்லாம் நீர் நீக்கி, பலவீனங்களை நீக்கி, எங்களை பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, சுகப்படுத்தி, கரம் பிடித்து, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வருகிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மனுஷரும் பொல்லாதவர்களும், எரிச்சல் உள்ளவர்களும், பொறாமை உள்ளவர்களும், சுய காரணத்துக்காகவும் பொது காரணத்துக்காகவும், காரணம் என்னது என்று தெரியாதபடிக்கே மற்றவர்களோடு சேர்ந்து ஐக்கியம் கொள்ளுகிறதற்காகவும் பகைக்கிற பகைக்கு எங்களை விலக்கி காத்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பகையும் பகைஞரையும் அழித்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பூமியும் அதில் ராஜரீகம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே சிருஷ்டித்து எங்களை வைத்திருக்கிறவரே, எங்களை ராஜரீகம் செய்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அனுதினமும் செம்மையான வழியிலே நடத்துகிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீதியின் பாதையிலே நீர் இருக்கிற அந்த பாதையிலே எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளிலே உம்முடைய கரத்தின் கிரியையை நாங்கள் காணும்படி கிருபை செய்து கொண்டு இருக்கிற தயவுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் செவிகளிலே நீர் ஆண்டவரே மெல்லிய சத்தத்தினால எங்களிடத்தில் உறவாடி கொண்டு பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் என்று அனுதினமும் எங்களோட உறவாடி கொண்டு இருக்கிற தேவனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே தங்கி தரித்திருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். தேங்க்யூ லார்ட். இந்த நல்ல வார்த்தைகளை நீர் அனுதினமும் எங்களுக்கு சொல்லி அனுதினமும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் தண்ணீர்களைப் போலவும் தண்ணீரை கடக்க முடியாதது போலவும் இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அதன் மத்தியில் நீ கடக்க வேண்டிய இடத்துல நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாதே. நீ ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையிலே புரளுவதில்லை என்று சொல்லி எங்களோட கூட இருந்த ஆண்டவரே அடித்து கொண்டு போகிறது போல வருகிற வெள்ளங்களை எல்லாம் நீர் அமர்த்தி எங்களை கரை சேர்த்து கொண்டு இருக்கிற தயவுக்காக, அனுதினமும் கரை சேர்க்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. நீ அக்கினி ஊடாய் நடக்கும்போது, ஆம் சுவாமி, நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொன்னீரே. அப்படியாக அக்கினி போன்ற பிரச்சனைகள், அக்கினி போன்ற சூழ்நிலைகள், அக்கினியின் ஜுவாலை போன்ற சூழ்நிலைகள் பற்றி அழித்து போடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே அனுதினமும், இதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு எங்களை உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு பலனை கொடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இவைகளையெல்லாம் ஏன் நீர் எங்களுக்கு செய்கிறீர் என்றால், நீர் எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று ஆண்டவரே உம்மை சிருஷ்டித்திருக்கிற உம்முடைய பிள்ளை, நீர் சிருஷ்டித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சிருஷ்டிப்பு ஆண்டவரே
உம்முடைய சிருஷ்டிப்பு. நீர் எனக்கு வேண்டும் என்று சிருஷ்டித்து கொண்ட உம்முடைய சிருஷ்டிப்பின் பேரில் நீர் பிரியம் வைத்திருக்கிறதற்காக, இந்த நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி எங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. பூமியில் எத்தனையோ பேர் நாங்கள் எங்களை நம்பி இருக்கிறந்தாலும், நாங்கள் அவர்களை நம்பியிருந்தாலும், நாங்கள் அவர்களை நேசித்தாலும், அவர்கள் எங்களை நேசித்தாலும் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம் சுவாமி. மறந்துட்டேன் என்று சொல்கிறோம் சுவாமி. ஆனால் நீரோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறீர். சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் பாதுகாக்கிறவரும் கைவிடாது இருக்கிறவரும் ஆகிய நீர் எங்களை பார்த்து சொல்கிறீர், பயப்படாதே, நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்மேல் நினைவுள்ளவராக இருக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உனக்கு சரியானவைகளையும் ஏற்றவைகளையும் நன்மையானவைகளையும் மேன்மையானவைகளையும் செய்து உன்னை நிலைநிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. சொன்னவர் சத்தியமுள்ளவர், சொன்னவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர், சொன்னவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், சொன்னவர் என்றென்றைக்கும் மறியாமல் இருக்கிறவர். அந்த தேவனுடைய வார்த்தை அவரை போலவே மறியாமல் இருக்கிறது. சொன்னவருடைய வார்த்தை அவரை போலவே என்றென்றும் ஜீவித்திருக்கிறது. சொன்னவரை போலவே அந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சொன்னவரை போலவே அந்த வார்த்தை யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு அது நிறைவேறியே தீரும், அது நிலைத்து நிற்கும் என்று ஆண்டவரே நீர் உரைத்திருக்கிறதற்காக அதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நீர் உரைத்த அந்த வார்த்தைகளை நம்புகிறோம். அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உம்மை போலவே. ஆகையினாலே இந்த நல்ல வார்த்தைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், அங்கீகரித்துக்கொள்ளும் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை பிழைப்பூட்டுகிறது, உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இல்லாதவைகளை கொடுக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நஷ்டமானதை லாபமாக்கி கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரை நாங்கள் தேடுகிறதை கண்டடைய செய்கிறது. உம்முடைய வார்த்தை நாங்கள் விரும்புகிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாயும் பலனாயும் ஆரோக்கியமாயும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை வாழ செய்கிறது. உம்முடைய வார்த்தை எங்கள் புத்தியை தெளிவிக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்கள் கண் பார்வைகளை புதுப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்கள் செவிகளை தினவுகளை எல்லாம் எடுத்து போட்டு செம்மையாய் கேட்க செய்கிறது. உம்முடைய வார்த்தை எங்கள் சிந்தையில் செம்மையானவைகளையும் மேன்மையானவைகளையும் சத்தியமுள்ளவைகளையும் சத்தியமுள்ளவைகளையும் நிலைத்து நிற்கச் செய்கிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, அந்த வார்த்தையினாலே எங்களை நிரப்புவீராக. அந்த வார்த்தையினாலே நிரப்பி எங்களை அனுப்புவீராக. உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களை நாங்கள் கண்டடைந்த உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால், சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வவல்லமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையினாலே பெற்றுக்கொள்வோம் சுவாமி. எங்கள் பேரில் நீர் வைத்திருக்கிற இரக்கத்துக்கும் அன்புக்கும் தயவுக்கும் கருணைக்கும் கடாட்சத்துக்கும் ஆண்டவரே தக்கதாக எங்களிடத்தில் உம்முடைய வார்த்தையை பேசி அனுப்புகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் பேசுவீராக. அப்படியே அப்பா பிதாவே, நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறதற்கு எங்களிடத்தில் இருக்கிற தடைகள், தீமைகள், எங்களுக்கே தெரியாமல் இருக்கிற தீமைகள், தெரிந்திருக்கிற தீமைகள், எங்களுக்கு நாங்களே தடையாக இருக்கிற தடைகள், இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு எடுத்து சொல்லி இவைகளை நீங்கள் நீக்கி போட்டீர்களானால் கர்த்தராகிய என்னிடத்திலிருந்து உங்களுக்கு அருமையான நன்மை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தராகிய நீர் எங்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஆகையினால அந்த வார்த்தைகளை எங்களுக்கு பேசும். நாங்கள் நீக்கி போட வேண்டியவைகள் எவைகள் என்று எங்களுக்கு சொல்லிக்கொடும். உம்முடைய வார்த்தையினாலே பேசும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. ஆகையினாலே வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்புவாராக. உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைப்பதாக.
உம்முடைய வார்த்தை நாங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொண்டு போக கிருபை செய்வதாக. உம்முடைய வார்த்தையை பேசும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்குவீராக. வருவீராக ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீர் பேசுவீராக, நீர் நிரப்புவீராக, நீர் வழி நடத்துவீராக. வாரும் ஆவியானவரே, நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, திரும்பவுமாக அநேக நாட்களுக்கு பிறகு நம்மை ஒன்றாக சேர்த்திருக்கிறார் கர்த்தர். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இத்தனை நாட்களும் நம்மை கண்மணியாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்திருக்கிறோம். எத்தனை பேர் ஒருவருக்கு ஒருவராக ஜெபிக்கிறோம்? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்காக இங்கே வந்த மக்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆமாம், நேரடியாக கூடலை சந்திக்கலை என்றாலும் கூட நம்முடைய வாசஸ்தலங்களிலே ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தவறாமல் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபிக்கிறதுனால நம்மை கர்த்தர் ஒரே குடும்பமாக அவருடைய வார்த்தையின் வல்லமையினால், அன்பின் வல்லமையினால் இணைச்சி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அருகிலே நம்மை இணைச்சி வைக்கிறார் கர்த்தர் அவரிடத்தில் ஜெபிக்கிறதுனால. இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோட இருந்து வழி நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு நம்மோட என்ன பேச போகிறார் என்று பார்க்கலாம். நம்மோட வழக்கமாக பேசுகிற காரியம் நமக்கு தெரியும். என்ன கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு? ஆமாம், என்ன கொடுப்பாரா? என்ன கொடுப்பாரு? நற்சேர் கொடுப்பார். நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கொடுப்பார். காத்திரு. சிலது சீக்கிரமாக கிடச்சிரும், சிலது என்ன செய்யும், கொஞ்சம் தாமதமாகும். ஆனாலும் நாம் என்ன செய்திடக்கூடாது? விசுவாசத்தை தளர விட்டுறக்கூடாது. தளர விடாமல் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு செய்துட்ருக்கணும். அவரை தவிர செய்கிறதுக்கு வேறு ஒருவரும் இல்லை. அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். காற்றை பாருங்கள். இப்போ காற்று வந்து வீசலை, மெதுவாக தான் வீசிகிட்ருக்குது. பலமாக புயலாக மாறுது இந்த காற்று. அந்த புயலாக மாற்றுறவர் யார்? கர்த்தர் தானே. மனுஷனாக மாற்ற முடியும்? மாற்ற மாட்டானே மனுஷனுக்கு. புயலாய் மாறுகிறதை அடங்கி இருக்கும்படி செய்கிறது யார்? கர்த்தர் தான். அதனால் அவரால் தான் செய்ய முடியும். கடல் அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம கடல் கரையில் போய் நின்று அந்த தண்ணியும் அது அலையும் பார்த்து ரசிக்கிறோம். திடீர்னு சுனாமியாக மாறி அவ்வளோ தண்ணியும் பூமியின் மேலே வந்து கொட்டிடுது. மனுஷரை அழிச்சிருது, கட்டடங்களை அழிக்குது, உடைக்குது, மிருகங்களையும் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போகுது. பூமியின் மேலே இருக்கிறது மரஞ்செடி கொடிகளை கூட வேரோடு பெயர்த்து எடுத்துகிட்டு போகுது. யார் செய்கிறா? மனுஷனாக செய்கிறாங்க. அது கர்த்தர் தான். எவ்வளோ வல்லமை உள்ளவர் பாருங்கள். கடலில் இருக்கிற அவ்வளோ தண்ணியும் அள்ளி பூமியின் மேலே ஊற்றுகிறவர், கட்டடங்களை இடித்து போடுகிறவர், மரங்களை வேரோடு பெயர்த்து போடுகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்யாமல் இருக்கிறாரு என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால செய்யாமல் இருக்கிறார். அந்த காரணத்தை நாம் என்னன்னு கேட்டு அவரிடத்துல என்ன பண்ணணும்? சரி பண்ணிகிட்டே வரணும். பாருங்க, பூமி அதிர்ச்சி வருது. எப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி வந்தாலும் நிறுத்த முடியுமா? பூமியே அதிராத அப்படி போய் பிடிச்சிக்க முடியுமா? எந்த மனுஷனாவது கட்டளை இட முடியுமா? அதிகாரத்தில் இருக்கிறோம் அதிராதன்னு சொல்ல முடியுமா? கர்த்தரால முடியும். அப்போது அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த வல்லமை உள்ள தேவன் நமக்கு வல்லமை உள்ள காரியங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார் இல்லை? ஆகையின செய்துட்ருக்கிறாரு. செய்ததுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். செய்ய போகிறவைகளுக்காக நாம் கூட நன்றி செலுத்தணும். இன்னும் பெற்றுக்கொண்ட பிறகு தான் நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லாதபடிக்கு கட்டாயமாக நாங்கள் கேட்குறோம், நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் பேசினது நல்லா விளங்கியிருக்கும். நித்தியவாசி, சாவாமை உடையவர், அவருடைய வார்த்தையும் சாகாது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
அவர் சொன்னபடி கட்டாயமாக செய்வார். அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் என்னை நோக்கி எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னது யார்? அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தான். அப்போ அவர் வார்த்தை நிச்சயமாக செய்யுமா செய்யாதா? செய்யும். அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஆகையினால செய்யலையேன்னு நம்ம என்ன செய்திடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. செய்வார். செய்கிறவர் செய்யாமல் கொஞ்சம் காலதாமதம் செய்துகிட்டே இருக்கிறார். செய்கிறவர் செய்வேன் என்று சொன்னவர் செய்கிறதற்கு கொஞ்சம் காலதாமதம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த காலதாமதம் எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம போய் அவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். என்னில் என்ன குறை இருக்குது, நீங்கள் அதை என்னிலேருந்து என்ன செய்துருங்க, எடுத்துருங்க. எனக்கு நான் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், நீங்கள் இப்போ உங்களை கேட்டேன்னா நீங்கள் யாராவது நான் பாவின்னு சொல்லுவீங்களா? ஆமாம், சொல்ல மாட்டோம். எப்படி இப்போ நம்ம பாவின்னு சொல்லுவோம்? நம்ம எல்லா காரியங்களையும் நல்லா செய்கிறோன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். நம்ம பேசுகிறது நல்லா இருக்குது, நினைக்கிறது நல்லா இருக்கிறது, நடக்கிறது நல்லா இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நமக்கு செம்மையாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில் ஏதோ ஒன்று சரியாக இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்கும். மனுஷருக்கு நல்ல செம்மையாக இருக்கிறது எல்லாம் தேவனுக்கு எப்படி இருக்குது? செம்மையாக இல்லாத இருக்குது. அப்போ அந்த செம்மை இல்லாதது என்ன என்பதை கண்டுபிடிக்கணுன்னா மனுஷர் சொன்னால் நம்ம கேட்டுக்க மாட்டோம். நீங்கள் இப்படி பேசினது தப்பு, நீங்கள் நின்னது தப்பு, நீங்கள் இந்த இடத்துக்கு போனது தப்பு அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம்? கேட்டுக்கொள்ள மாட்டோம். நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைப்போம். கர்த்தர்கிட்ட கேட்டோன்னா அழகாக சொல்லி கொடுப்பாரு. அப்போ நம்ம அவரவர் தேவனுடைய சமூகத்துக்கு போய் என்னுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து இன்னமும் பதில் கொடுக்கறதுக்கு தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை எனக்கு சொல்லி கொடுங்க. அந்த காரணங்களை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு நம்ம கேட்கணுமா. அப்படி கேட்கும்போது கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன செய்வார்? அதை சொல்லி கொடுத்து அதை நாம் எடுத்து போட்ட பிறகு, ஏன்னா ஒரு பால் பாத்திரம் கழுவுனாதான் அதில் புதிய பாலை ஊற்ற முடியும். பழைய பாத்திரத்தில் பால் காய்ச்சின பாத்திரமாக இருந்தாலும் கூட அதில் பழைய பாலினுடைய பழைய சுபாவம், அது என்ன சுபாவம்? பழைய சுபாவம், கெட்டு போன சுபாவம். பால் பாத்திரத்தில் பாலை காய்ச்சினாலும் அது ஒரு நாள் கடந்து அடுத்த நாள் வரும்போது அந்த பால் அதில் காய்ச்சின பாத்திரத்தில் கழுவாமல் இருக்குமானா அந்த பால் கெட்டு போன சுபாவம் உள்ளது. அந்த கெட்டு போன சுபாவம் பழைய சுபாவம். அந்த பழைய சுபாவங்கள் கழுவப்படாவிட்டால் அந்த பழைய சுபாவத்தில் இருக்கிற அந்த பழைய பால், கெட்டு போன பாலில் புதிய பால் எவ்வளோ ஊற்றினாலும் அந்த பால் என்ன செய்திடும்? கெடுத்துடும். புதிய பால் முழுவதும் கெட்டு போயிடும். எது கெடுத்துரும்? அந்த பழைய பால் கொஞ்சம்தான் இருக்கும், பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கோம், கொஞ்சம்தான் ஒட்டிகிட்ருக்கோம் கழுவுனது. எல்லா பாலும் எடுத்துட்டோன்னா அந்த பாலில் கழுவாமல் இருக்கிறதுனால கொஞ்சம்தான் ஒட்டிகிட்ருக்கோம். அந்த பழையது கெட்டு போயிற்று. பழையதை நீக்கிட்டோன்னா புதிய ஆசீர்வாதத்தை நாம் ஊற்றும்போது புதியது நல்லாயிருக்கும். பழையசோடு நாம் சேர்த்து ஊற்றினோன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஆகையினாலே கர்த்தர் தாமதிக்கிறாராம். புதிய பாலை ஊற்றினோன்னா புதிய ஆசீர்வாதம், நல்ல சீர், நன்மை, நம்ம கேட்டுக்கொள்கிற நன்மை நமக்கு கொடுக்கறதுக்கு தாமதமாகுதுன்னா, ஒருவேளை இந்த பால் பாத்திரம் நம்ம மனமாகிய பால் பாத்திரம், உள்ளமாகிய பால் பாத்திரத்தில் எங்கேயாவது என்ன செய்துட்ருக்கோம்? பழசு ஒட்டிக்கிட்டு இருக்கோம், பழையது ஒட்டி கொண்டிருக்கோம், பழைய சுபாவம். அந்த பழைய சுபாவம் புதிய ஆசீர்வாதம், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுரும். அப்படி கெடுத்து போடுறதுனால தாமதிக்கிறாரு. அதை சுத்தம் பண்ணிடுப்பா மகனே, சுத்தம் பண்ணிவிடு, மகளே சுத்தம் பண்ணிவிடு, கழுவிட்டு வா உனக்கு ஊற்றுறேன், கழுவிட்டு வா ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்கார் கூட பாருங்கள், சில நேரம் முந்தையெல்லாம், இப்போ தான் பேக்கெட்டில் பால் கிடைக்கிது, முந்தையெல்லாம் கைப்பால் நம்ம வாங்குவோம்ல, பால்கார் கூட வாங்கினாருன்னா நம்ம பால் வாங்க போனோன்னா பாத்திரத்தை முதல்ல வாங்கி பார்ப்பார், சுத்தமாக இருக்கான்னு வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றுவாங்க இல்லையா? ஆகையினால் புதிய ஆசீர்வாதங்களை, நம்ம கேட்குற
இந்த பாத்திரத்தில் ஏதாவது இருக்குதா, ஒரு சின்னது மூலையில் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இந்த புதிய ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுடும். ஒருத்தருக்கும் பயன் இல்லாத போயிடும், தனக்கும் பயன் இல்லாத போயிடும், வீட்டாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். ஆகையினால காத்திருக்கிறாராம். ஆகையினால இப்போ அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால் நான் செய்கிறாரு, ஆனால் இவங்களுக்கு செய்யலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்களே, சில காரியங்கள் செய்யலையே, அதுக்காக கர்த்தர் இவ்வளோ நேரம் நம்மோட பேசுகிறாரு. சுத்தம் பண்ண வேண்டிய இது ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா தேவன் எந்த விதத்துலேயும் தவறி கூட தவறு செய்யாதவர். நீங்கள் தப்பு செய்துட்டீங்க ஆண்டவரே, தப்பாக பேசிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம். பேசியிருக்கக்கூடாது, பேசிட்டேன். செய்திருக்கக்கூடாது, செய்துட்டேன். தெரியாமல் பண்ணி, எப்படி தான் செய்தேன்னு தெரியல, தெரியாமல் இதை பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம். தேவன் எங்கேயாவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அவர் தேவனாச்சே. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்வாரா? தவறி செய்துட்டேன்னு சொல்வாரா? எனக்கு தெரியாமலே நான் நினச்சது ஒன்று, நான் நடந்தது வேறு ஒன்றாயிருச்சு அப்படின்னு சொல்வாரா? அப்படி தவறு செய்யாத தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில் தவறு செய்யாத தேவன். நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்யாத தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் சர்வவல்லமுள்ள இயேசு கிறிஸ்து தான், பிதாவாகிய தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷர் நிறைய தப்பு செய்துருவாங்க, தீமை செய்வாங்க. நமக்கு நாமே தப்பு செய்துக்குவோம். நிறைய தப்பிதங்களை நமக்கு நாமே செய்துக்குவோம். மனுஷர் நமக்கு தப்பிதங்களை செய்வாங்க. ஆனால் கர்த்தர் செய்வாரா? செய்யவே மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தப்பு செய்யாத தேவன். சொல்லாமா, அறிக்கை பண்ணலாமா தேவன்கிட்ட, எனக்கு நீங்கள் செய்யலையே ஆண்டவரே, நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி வருத்தப்பட்டுட்டோம் இல்லையா? அந்த வருத்தப்பட்டுட்டோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தப்பே செய்ய மாட்டீங்க. எங்கள் வாழ்க்கையில் தப்பு செய்யாத தேவன் நீர் ஒருத்தர் தான். எங்களில் இருக்கிற தப்பிதங்களை என்ன பண்ணிவிடுங்க? எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு நாங்கள் கேட்குற நன்மைகளை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாமா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே போகலாம். சரியா? சர்வவல்லமுள்ள தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தப்பு செய்யாதவர். எங்களுக்கு தப்பு செய்யாத தேவன் நீர் ஒருத்தர் தான். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒருபோதும் எங்களுக்கு தப்பு செய்வது இல்லை என்று அறிக்கை எடுக்கிறோம். எங்களுடைய தப்பிதங்கள் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு காலதாமதமாய் இருக்குமானால் அந்த தப்பிதங்களை எங்களுக்கு உணர்த்தி அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டு பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே காத்துக்கொண்டு உம்மையே நம்பி விசுவாசத்தோட காத்திருக்க கிருபை செய்யும். நாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எல்லா நன்மைகளையும் சர்வவல்லமுள்ள தேவனே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலவற்றையும் நன்மைகளையும் செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம், அதில் தானே நம்ம வாசித்துட்டு வரோம். 11ஆம் வசனம். நற்சீர் கொடுக்கிறதற்கு காரணம் என்ன?
சீரானது, நல்ல சீரானது நாம் இழந்து போனதுக்கு காரணம் என்ன என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போ இந்த வசனத்தில் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தில் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன். அப்போ உங்களிடத்துல யார் இல்லை? மனுஷரும் இல்லை, மிருக ஜீவனும் இல்லை. மனுஷர் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? மனுஷரை சில நேரம் இழந்து போயிருப்போம், சில நேரம் கோச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. கோச்சிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லை, ஆமாவா இல்லையா? ஆமாம். கடந்த நாள் சில நாட்களுக்கு முன்னால் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். நம்ம வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தார். சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவர் பேசி கொண்டிருந்தார். உங்களுக்கு இடையில இங்கே நாங்கள் அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிற காரியமெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரமாக அதை கவனித்த பிறகு, சில மணி நேரமாக கவனித்த பிறகு அவர் சொன்னார், ஒருவருக்கொருவர் இங்கே நீங்கள் பேசுகிற காரியங்களில் எந்த மனுஷரை பற்றியும் குறையாக பேசினதை கேட்கலையே. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதை இப்படி செய்துட்டாங்க அப்படின்னு பேசினதை கேட்கலையே. யாராவது குற்றம் உள்ளது, அதாவது குறைவுள்ளது என்று வந்தாலும் உங்கள் குறையை அப்படி தான் செய்திருப்பாங்களா? சரி, நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கூடுவோம் பாருங்கள் ஆண்டி, 4 பேர் 4 திசையில் 4 பேர் கூடுவோம். பெரியோரும் இருப்பாங்க, பெற்றவங்களும் இருப்பாங்க. 4 பேரும் 4 விதத்தில் பேசுவோம். நீ அதை செய்த, நீ இதை செய்த, நீ அதை பண்ண, நீ இதை பண்ண திரும்பவும் அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிற மாதிரி அப்படி பிச்சுப்போம். எல்லாம் குடும்பம்தான், ஒரே பெற்றோருக்கு பிறந்தவங்க தான். பெற்றோரிடத்துலையும் பிச்சுப்போம், மண்டையை பிச்சுக்கிற மாதிரி. ஒருத்தரோட ஒருத்தர் நாங்கள் பிச்சுக்குவோம். அப்படி பிச்சுக்கிட்டு இதோட நீ எனக்கு யாரோ, நான் உனக்கு யாரோ, இதோட யார், நீ யாரோ, நான் யாரோ. இனிமேல் ஒன்று என்ன கிடையாது, நமக்குள்ள உறவே கிடையாது, உறவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றோம். அப்படி போயிட்டா பல வருஷங்கள் அப்படியே இருப்போம். ஏன்னா அதே தான் ஞாபகம் இருக்கும். என்ன சண்டை, என்ன மன வருத்தம் வந்தது, என்ன கருத்து வேறுபாடு வந்ததோ அதே தான் மனசில் இருக்கும். நாளோட நாள் அதுதான் மனசில் இருக்கும். வருஷம் முழுவதும் அதுதான் இருக்கும். பல வருஷங்கள் அதுதான் இருக்கும். அதுக்கு இடையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது, ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு விசேஷம், ஏதோ ஒரு இறப்பு, இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அப்போ கடமைக்காக நாங்கள் என்ன செய்யணும்? அவங்கள கூப்பிடணும். நீ யாரோ நான் யாரோ என்பது அப்படி ஆன அந்த உறவு முறை ஒரு வைபவத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் தான் திரும்பவும் என்ன செய்வோம்? அப்படி பார்ப்போம். அதுவும் ஒன்று கூட மாட்டோம், அப்படி சந்திச்சுக்குவோம். நண்பர்களைப் போல் சந்திச்சு. ஆனால் நண்பர்கள்னால் அன்போடு எல்லாம் சந்திச்சுப்பாங்க. இப்போ இதுதான் நீ யாரோ நான் யாரோன்னு பகையில் தானே இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ எப்படி சந்திப்பாங்க? பகைஞர், இவன் வந்திருக்கான், வேறு வழியே இல்லை, தரித்திரம், இவனை கூப்பிட்டு தொலைய வேண்டியதாக இருக்குது. இவன் கூட பிறந்துட்டானே, இவன் கூட பிறந்துட்டாளே, அதனால் இவளை என்ன பண்ணணும்? கூப்பிட்டு தொலைஞ்சுமே, இன்னும் கூப்பிட்டுட்டேன், வேறு வழி இல்லை, சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறோம். ஆனால் ஒரு காரியமும் எங்களுக்கு வாய்க்கலை. நீ யாரோன்னு சொல்லிட்டு போயிட்டோம், நான் யாரோன்னு சொல்லிட்டு போனோம். எந்த காரியத்தின் நிமித்தமாக மனம் முறிவு வந்ததோ அந்த காரியம் இதுவரைக்கும் வாய்க்கவே இல்லை, அந்த நன்மை உண்டாகவே இல்லை. வருஷங்கள் கடந்து போயிட்டு ஆனாலும் அந்த நன்மை இன்னும் கிடைக்கவே இல்லை.
இப்போ வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் ஏன் அப்படி எதிர்பார்க்குறோன்னா, நாங்கள் ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு ஏன் அந்த நன்மையை செய்திருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா, நாங்கள் செய்தது சரி. அப்போ 4 2 6 பேரும் பேசுகிறோம். தாயும் தகப்பனும் 2 பேர் இருப்பாங்க, பிள்ளைங்க 4 பேர் இருப்பாங்க. எல்லாரும் பேசினது, அவரவர் பேசினது சரி. நான் பேசினது சரிதானே, நான் பேசினது சரிதானே. அப்போ நான் பேசினது சரியாக இருக்கும்போது கர்த்தர் எனக்கு நான் கேட்குறதுக்கு பதில் என்ன செய்யணும்? கொடுக்கணும் இல்லையா? அதனால் கொடுக்கலையே. 4 பேரும் பேசினது சரின்னு சொல்கிறோம். உட்கார்ந்துருக்கிற 4 பேரும் ஒரே காரியத்தை கர்த்தர் செய்வார், கர்த்தர் காலதாமதமானாலும் செய்வார் என்ற வார்த்தையை இப்போ நான் சொல்கிறேன், ஆவியானவர் சொல்கிறாரு. நீங்களும் என்ன சொல்லணும்? இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆமேன்னு சொல்லணும். சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் எங்கே செய்கிறார் கேட்டு காலதாமதம் ஆகிடுச்சு, இப்படியே நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் செய்ய மாட்டார். இறங்கி காலை இறங்கி நீங்கள் வேலையில் ஏதாவது ஒன்று நடப்பிக்கணும், அப்படி நடப்பிச்சாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களான்னா கருத்து ஒற்றுமை இருக்குதா அந்த இடத்துல? இல்லை, கருத்து வேறுபாடு. கர்த்தர் செய்வாருன்னு நீ ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குற. கர்த்தர் செய்வார் தான், ஆனால் நீ இறங்கி போய் ஒரு செய்ய வேண்டிய வேலை இருக்குது இல்லையா? அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ அமர்ந்துரு, ஜெபம் பண்ணி அமர்ந்துரு. ஜெபம் பண்ணி அமர்ந்துருன்னா உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருப்பாயானால் உனக்குள்ளே இருக்கிறத அப்போ தான் வெளியே வரும். அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்திட்டா நான் காரியங்களே உனக்கு வாய்க்க பண்ணுவேன். இல்லை நீங்கள் தான் போய் செய்யணும்னு சொல்லும்போது கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கும்போது காரியம் நிறைவேறுமா? நிறைவேறாது. கட்டாயமாக பிரிவினை தான் வரும். அந்த பிரிவினையில் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 பேருமே 6 பேருமே விதவிதமாக நாங்கள் பேசுகிறோம், இப்படி செய்தால் தான் நடக்கும்னு அவரவர் நினச்சிட்டு போனபடியே 6 பேரும் சொன்னது 6 வித்தியாசமான காரியம். 6 வித்தியாசமான காரியத்தையும் 6 பேர் நடப்பித்தோம், காரியம் நடக்கலை. ஆமாம், காரியம் நடக்கலை. அப்போ காரியம் நடக்கலை. நான் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தான் சரின்னு அத்தனை பேரும் சொல்லிட்டு போனோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சரியாகலை. இன்றைக்கி வரைக்கும் நான் சொன்னது தான் சரி என்பது இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆகலை? சரியே ஆகலை. சரியாகாத இருக்கும்போது எப்படி எல்லாரும் ஒன்று கூடுவோம்? கூட முடியாதுல்ல, பிரிந்து போனார்கள். நான் சொல்வது தான் சரின்னு நினைக்கிறத விட தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் சரி. தேவன் எனக்கு சொன்னதை நான் எனக்கு ஏற்றபடி வித்தியாசமாக நான் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு நான் எத்தனை முயற்சி பண்ணாலும் கூட காரியம் வாய்க்காது, நடக்காது. அப்போ காரியம் நடக்காத இருக்கும்போது அப்போ நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சித்தமானபடி அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்ய தொடங்குவேனானால், அதன்படி நான் காத்திருப்பேனானால் எனக்கு காரியங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். இல்லாட்டா வாய்க்காது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும். அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு மனத்தாழ்மை வேணும். மனத்தாழ்மை இல்லாட்டா கிடைக்குமா? கர்த்தர் கொடுப்பாரா? தாழ்மை இல்லைன்னா? தாழ்மை இல்லாததுனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, ஐக்கியம் இல்லாமல் போகிறது. மன தாழ்மை இல்லாததுனால ஐக்கியம் இல்லாமல் போகுது. ஐக்கியம் இல்லாததுனால பிரிவினை ஏற்படுகிறது. பிரிவினை ஏற்படுகிறதுனால வேண்டிக் கொள்கிற காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போகிறது. ஆகையினால எல்லாரும் பாருங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, எங்கெங்க ஆளுக்கு ஆளுக்கு அவங்கவுங்க பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். மனுஷரே இல்லை. நினச்ச காரியம் கைகூடி வரல, ஐஸ்வர்யம் இல்லை. ஆகையினால தான் இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களிடத்தில் மனுஷரும் இல்லை, மிருக ஜீவன்களும் இல்லை.
மிருக ஜீவன்கள்னு சொன்னால் ஐஸ்வர்யம். அந்த காலத்தில் மிருக ஜீவன்கள் என்னது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் உங்களிடத்துல இல்லை, மனுஷரும் இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. காரணம் என்ன? அவரவர் சொல்லுகிறது சரி. அவரவர் சொல்கிறது சரி, அவரவர் நினைக்கிறது சரின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவரவர் நினைக்கிறது சரின்னு சொல்லி நினச்சிங்கன்னா காரியம் கைகூடி வரவே வராது. கர்த்தர் சொல்வது சரின்னு நினச்சாதான் அந்த காரியம் கைகூடி வரும். அப்போது கர்த்தருக்கு சொல்கிறது சரின்னு சொல்லணுன்னா எல்லாருடைய மனசும் யாரை தான் பற்றி கொண்டு இருக்கணும்? கர்த்தரை தான் பற்றி கொண்டு இருக்கணும். அப்போ கர்த்தரை பற்றி கொண்டு இராவிட்டால் சிதறுண்டு போவீர்கள். குடும்பம் என்ன செய்யும்? சிதறுண்டு போச்சு, ஒன்றாக சேராது. குடும்பம் சிதறுண்டு போகும், வேலை ஸ்தலத்தில் மக்கள் சிதறுண்டு போவாங்க, வருமானத்தில் ஐஸ்வர்யத்தில் ஆடு மாடு வஸ்திரம் எல்லாமே சிதறுண்டு போகும். ஒன்றையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு நமக்கு முடியாது. நமக்குள்ளேயே ஐக்கியம் இல்லையே, கர்த்தர் செய்வார் என்கிற அந்த ஐக்கியம் இல்லையே, கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லையே. அப்போது கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இல்லாட்டா எல்லாமே சிதறுண்டு போகும். செய்வார், கர்த்தர் செய்வார்னா எனக்கு தாழ்மை வேணும். நான் காத்திருக்கிறதுக்கு என் இருதயத்தில் என்ன வேணும்? தாழ்மை வேணும். ஆகையினாலே நீங்கள் இழந்துட்டீங்களே, அதை நான் உங்களுக்கு திரும்ப நல்ல சீரை கொடுப்பேன். அந்த நல்ல சீரை கொடுக்கறதுக்கு உங்களிடத்துல இருக்கிற அந்த தாழ்மை இல்லாத குணங்கள் என்னென்ன இருக்கோ அதை எடுத்துரு. நான் சொல்கிறது சரி, என்னுடைய காரியம் என்றைக்குமே நான் தவற மாட்டேன். நான் மனுஷனேச்சே, தவறாத இருப்பேனா? நான் மனுஷனேச்சே, தவறாத இருக்க முடியுமா? மனுஷன் என்ன செய்வான்? தப்பு தான் செய்வான், தவறுவான். நான் தவறவே மாட்டேன்னு சொல்லிட்டு போவான், கட்டாயமாக தப்பு செய்வான். இடறுவான், கட்டாயமாக இடறுவான். நான் இடற மாட்டேன், வழியில் நல்லா நடந்து போவேன்வான், கால் தட்டி இடறும். வாழ்நாளெல்லாம் இடறவங்க இருக்கிறாங்க, செய்த தப்பிதத்தை செய்கிறவங்களே இருக்கிறாங்க. செய்த தப்பித ஒரு முறை இடறின பிறகு இன்னொரு முறை இடராதபடிக்கு அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளணுன்ற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதா? வரணும். நான் எந்த காரணத்தினால நான் இடறனோ அந்த இடறுதல் திரும்ப வராதபடிக்கு நான் காத்து கொள்ளணுன்றது மனசில் வந்தால் தான், அந்த மனசு காத்து கொண்டாதான் நான் காக்கப்படுவேன். இல்லைன்னா நான் அதிலேருந்து வெளியே வர முடியாது. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். பொல்லாங்கு என்பது எத்தனை வார்த்தைகள், எத்தனை அம்சங்களை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அப்படியே யோசித்துட்டு அதை வாசிக்கும் போது திரும்ப சிந்திச்சு பார்க்கலாம். பொல்லாத சிந்தனை, மனுஷனை கெடுக்கிறதே பொல்லாத சிந்தனை தான். பொல்லாத சிந்தனையை யார் கொடுப்பா? சாத்தான் தான் கொடுப்பான். அதை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு நம்மை கெடுக்குமா இல்லை நம்மளை வாழ வைக்குமா? கெடுத்துரும். இந்த பொல்லாத சிந்தனையை வாங்கி வச்சுக்கிட்டதுனால குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது. பார்த்தீங்களா? எவ்வளோ அன்பாக ஐக்கியமாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க? பிரிஞ்சு போயிருக்கிறாங்கல்ல. நல்ல மனம் திறந்து பேச முடியுதா? மனம் திறந்து காரியங்களை எல்லாம் அன்போடு நடத்தி கொள்ள முடியுதா? இல்லை. பொல்லாத சிந்தனை. அந்த பொல்லாத சிந்தனை என்ன செய்கிறான்? சாத்தான் உன்னை பற்றி தான் எனக்கு சொல்கிறான்.
என்னை பற்றி தான் உனக்கு சொல்கிறான். அப்போ உன்னை பற்றி எனக்கு சொல்லும்போது, பொல்லாங்கன்னு சொல்லும்போது நான் வாங்கி என் உள்ளத்தில் வச்சுக்கிட்டேன்னா உன்னை பற்றி நான் என்ன தான் நினைப்பேன்? தப்பாக தானே நினச்சிட்ருப்பேன். அப்போ நான் எப்படி உன்கிட்ட சந்தோஷமாக பேசுவேன்? பேச முடியாது இல்லையா? நீ இப்படி இருக்கிறியன்னு நினச்சிட்ருப்பேனே. அப்போ யார் தான் பொல்லாத சிந்தனை வந்து 2 பேர் பிரிஞ்சு போனாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு போனாங்க, பிள்ளைகள் பெற்றோர் பிரிஞ்சு போனாங்க, பெரியோர் சிறியோர் பிரிஞ்சு போனாங்க, உத்தியோகத்தில் பிரிஞ்சு போனாங்கன்னா யார் தான் வந்திருக்கா? சாத்தான். சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிகிட்டு இருக்கின்றேன்னா அது மகா மாய்மாலமும் பொய்யான வாழ்க்கையும். ஆமாவா இல்லையா? பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடுத்து பிரிஞ்சு போய் வேற்றுமையான வார்த்தைகளை பேசி அதனால் வருகிற எல்லா விபரீதமான செயல்பாடுகளையும் நடப்பித்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய வழியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பியானா உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு பொய்யான வாழ்க்கையும் மாய்மாலமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்கிற. உன்னை சீரழிக்கிறவன் அடுத்தவன் இல்லை. நீ பொல்லாத சிந்தனை 2 பேரை பிரிச்சுட்டாங்களே, அவங்க இல்லை உன்னை சீரழிக்கிறது. நீ வாங்கி வச்சுக்கிட்ட பற்றியா சாத்தாங்கிட்ட இருந்த பொல்லாத சிந்தனை, அவன்தான் உன்னை சீரழிக்கிறான். அவன்தான் உன்னை சீரழிக்கிறான். உன்னை சீரழித்து உன்னை 2 பேரும் ஒன்றா வாழாதபடிக்கு, 2 பேர் சமாதானமாய் வாழாதபடி, 2 பேர் சந்தோஷமாய் வாழாதபடி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன என்பதை விளங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறான். பிரிவினையின் எண்ணம் உள்ள ஒரு இருதயம் பரலோகத்துக்குள்ளே போகுமா? கதவு திறக்குமா உங்களுக்கு? ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாந்துட்டுருக்குறோம் பாருங்கள். நம்ம அங்கே போனால் தெரியும். எங்கே தான் போக வேண்டியதாக போயிடும்? நரகத்துக்கு தான் போகணும். நரகத்துக்கு போகிறதுக்கு நான் தயார், பரவாயில்லன்னா பொல்லாத சிந்தனையை என்ன பண்ணலாம்? நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கலாம். கருத்து வேறுபாடு வரலாம். பொல்லாத சிந்தனை கருத்து வேறுபாடு தானே. நீ இப்படி தான் நான் அப்படி தான்னு சொல்கிறது தானே. 2 பேருடைய சமாதானத்தை கெடுக்கிறது தானே. 2 பேருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது தானே. ஒரு அந்த இடத்துல ஐக்கியத்தை குலைக்கிறது தானே. இவ்வளவும் செய்துட்டு நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நீ கையில் வேத வசனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த வேத வசனம் உன்னை காக்கணும்னு நினச்சாலும் உன்னை காக்காது. ஏசாமி உனக்காகவே மரித்து, நான் உன் பாவத்துக்காக மரித்து உன் ஜீவன் கொடுக்கறதுக்காக நான் உயிர் தெழுந்தேன்னு எழுந்திருக்கிறாரு. அவர் எத்தனை முறை மரித்தாலும் கூட உன்னை சரிப்படுத்த முடியாத போயிடுதே. அவர் உன் பாவத்துக்காக மரித்தாரே, ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் செய்து முடிச்சிட்டார் இல்லையா? அப்போ நீ அதை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு இன்னொரு முறை உனக்காக மரித்து எழுந்தாலும் கூட நீ பொல்லாத சிந்தனையை வாங்கி உனக்குள்ளே வச்சுக்கிற வரைக்கும், அதை வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறபடி நீ நடந்து வாழ்ந்து வருகிற வரையந்தமோ உன்னால் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. போகவே முடியாது. அதை நினச்சி பார்க்கணுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதை நினச்சிப்பார். பொல்லாத சிந்தனைக்கு அப்போ என்ன பண்ணாத? இடம் கொடுக்காத. இப்போ கர்த்தர் முதல்ல என்ன சொன்னார் நமக்கு? நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் சீக்கிரமாக கைகூடி வராதபடிக்கு காலதாமதமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பால் பாத்திரம், இந்த பாத்திரம் என்ன பண்ணப்படணும்? கழுவப்படணும். இந்த பாத்திரம் கழுவப்படணும். இதில் கழுவப்படாதது அசுத்தம் இருக்குமானா இது பழையது கெட்டு போனது, அடுத்ததை புதுசை கெடுத்துரும். அப்போ இந்த பழைய குணம் இப்போ நமக்குள்ளே இந்த பாத்திரத்துக்குள்ளே பழைய பால் பாத்திரத்தை போல் ஒட்டி கொண்டு இருக்கிற காரியம், அந்த பால் அது என்னது? பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனை. மனுஷனை பார்த்து பொல்லாத சிந்தனை உடையவனே, பொல்லாத சிந்தனை உடையவளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொல்லாத சிந்தனை யாருனால வந்திருக்கு? சாத்தானால வந்திருக்குது. அப்போ பொல்லாத சிந்தனை நமக்குள்ளே வரக்கூடாது என்றால் யாரை நம்ம உள்ளே விடக்கூடாது? சாத்தானை விடக்கூடாது. நமக்கு தெரியணும், ஓ இவங்களோட நமக்கு இங்கே வந்திருக்கிற இத்தனை பேரும் கர்த்தரை துதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம்.
ஒருத்தரை எத்தனை பேர் நேசிக்கிறோம் உள்ளான அன்போட? ஒருத்தர் சொல்லிட்டார் இல்லைன்னு. எல்லாரும் ஒருத்தரை அன்போடு நேசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைங்க, அன்புள்ளவங்க, என் சகோதரன் என் சகோதரி வந்திருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் மேன்மையாக இருக்கணும், எல்லாரும் கஷ்டத்துலேருந்து விடுபடணும், எல்லாரும் சுக வாழ்வு வாழணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக கர்த்தர் புஸ்தகத்தில் என்ன செய்திருவார்? எழுதி வைப்பார். அப்படி மாயமாலமாக கையை தூக்கிட்டாலும் அதையும் என்ன செய்திருப்பார்? எழுதி வச்சிருப்பார். இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, வெளி நபர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடுத்ததுனால ஏற்பட்ட பிரிவினை, கசப்பு, தவறான எண்ணங்கள், கருத்து வேறுபாடுகள், பொல்லாத ஐக்கியமில்லாத தன்மைகள், பிரிந்து போகிற தன்மைகள், இதெல்லாம் எதனால் வருதா? பொல்லாத சிந்தனை. பொல்லாத, கர்த்தர் சொல்கிறதே பொல்லாத. கர்த்தர் நல்லவராச்சே, மகத்துவம் உள்ளவராச்சே. அவர் பிள்ளைங்களை பொல்லாதவங்களாக சிருஷ்டித்திருப்பாரா? அவர் பிள்ளைங்களுக்கு எல்லாரையும் நீங்கள்லாம் நான் நல்லவர் ஆனால் பொல்லாமக்காக உன்னை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிருஷ்டித்திருப்பாரா? அவரை போலவே சிருஷ்டித்தார் இல்லை? அவர் சாயலிலே, அவர் சுபாவத்திலே, அவர் ரூபத்திலே சிருஷ்டித்த போது அவர் எவ்வளவு நல்லவரோ அவரே அவ்வளவு நல்ல குணத்தோடு தான் நம்மளை சிருஷ்டித்தார். பொல்லாங்கன் எப்படி வந்தான்? பொல்லாங்கன் எப்படி வந்தான் உள்ள? நம்ம விட்டால் தானே, கதவை திறந்தா தானே வந்திருப்பான். அவன் தட்டியிருப்பான்ல மண்டைக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தாலும் தட்டுவான். அடுத்தவங்க மூலமாகவும் என்ன செய்வான்? ஃபோன் பண்ணியிருப்பான். இப்போ பொல்லாத சிந்தனை எல்லாருக்குமே யார் மூலமாக வரும்? முந்தியெல்லாம் புறப்பட்டு போகணும், காசெல்லாம் செலவழித்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போய் இவங்களுக்கு ஒரு பொல்லாத சிந்தனையை உண்டாக்கிட்டு வரலாம், அவங்கள பற்றி கெடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போவாங்க. இப்போ அடிவாசல்லே இருப்பாங்க, கையிலே இருக்கும், மடியிலே இருக்கும், பாக்கெட்லேயே இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும், போனால் வந்தால் கூடவே வரும். அது என்னது? அதான் ஃபோனு. அதை இவங்க அப்படி படுத்துக்கிட்டு இருந்தால் கூட, டயர்டாக இருந்தால் கூட, இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு கெடுத்து முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை செய்வேன், அப்புறம் தான் தூங்குவேன். ஏன்னா அந்த ஃபோனை வேணால் அதை ஆஃப் பண்ணாத இருந்தாலும் கூட சொல்லிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணாத கூட தூங்குவாங்க. பார்த்திங்களா? பொல்லாத சிந்தனை எங்கேருந்து யார் மூலமாக எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை அவ்வளோ அழகாக அருமையாக வாங்கி வச்சுக்கிறோம். என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? நான் தேவனுடைய பிள்ளையாச்சே, நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளையாச்சே, தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குதே, தேவனுடைய நல்ல குணத்தை எனக்குள்ளே வச்சிருக்கிறாரே கர்த்தர், தேவனுடைய பரிசுத்த குணம் இருக்குதே, பரிசுத்த வாழ்க்கை எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அவருடைய பரிசுத்த அன்பு எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஒருத்தரை பற்றி இப்படி சொன்னாலும் கூட நான் அதை கேட்டுக்கொள்ள முடியுமா? நான் அதை கேட்க முடியுமா? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொன்னாலும் கூட நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்ன முடிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பொல்லாத சிந்தனையை ஒருத்தர் சொல்கிறாங்க, பொல்லாத காரியத்தை ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க, இந்த ஒரு சின்ன குட்டியை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொல்லாத காரியம். நான் கேட்குறேன், நான் என்ன செய்யணும்? கேட்ட உடனே ஆண்டவரே என்ன சொல்லி ஆரம்பித்து கூட கொடுத்துட்டேன். ஆண்டவரே என்ன செய்யணும்? தொடர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல சிந்தனை அது ஜென்ரல்ல ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க, அதை கேட்ட பிறகு ஆண்டவரே என்ன நான் தொடங்கிட்டேன். நான் கேட்டால் அப்படி சொல்வேன், ஆண்டவரே. அப்போ நீங்கள் முடிங்க, அதை முடிக்கிறதுக்கு இல்லாமல் உட்காந்தா என்ன அர்த்தம்? முடிங்க. ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அது தெரியலையா? அது ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். ஒரு என்ன செய்வீங்கன்றது சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க?
அதை முதல்ல நீங்கள் கேட்டு உள்ளே வச்சுக்கிட்டீங்களே, அதை என் உள்ளத்துலேருந்து எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். அது உங்கள் உள்ளத்தில் இல்லாத இருந்தால் தான் அது ராஜரீகம் பண்ணாது, உங்களை ஆட்சி செய்யாது. அது ஆட்சி செய்துட்டு இருந்தால் நீங்கள் அதன்படியே நீங்கள் ஆளப்பட்டு போயிடுவீங்க. ஆகையினால இந்த பொல்லாதவைகள் என்னை விட்டு, இந்த பொல்லாத வார்த்தைகள் என் இருதயத்தில் என்னை ஆட்சி செய்யாதபடி என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ரொம்ப சின்னதாக சொல்லுங்கம்மா, இவ்வளோ பெருசாக சொல்லலைன்னாலும் கூட. ரைட்டு, பாதி சரி நீங்கள் கூப்பிட்டது, பாதி தான் குறை செய்யாதது இருக்குது, முடிவு பெறாதது இருக்குது. என்னென்னா ஏசப்பா இதை செய்கிறாங்க, ஏசப்பா இதை சொல்கிறாங்க, ஏசப்பா இதை செய்கிறாங்கன்னா ஏசப்பாவுக்கு தான் தெரியுமே. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது நீ வந்து சொல்லு, எனக்கு தெரியாது நீ வந்து சொல்லு, இவன் இப்படி பேசுகிறான் இவன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியாது நீ வந்து சொல்லு நான் கேட்குறாரு. அப்புறம் அவருக்கு தெரியாத மாதிரி போய் ஏசப்பா இவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா இப்படி செய்கிறாங்க. அவங்க சொல்கிறத இனி ஒருபோதும் அந்த தப்பிதமான காரியத்தில் வாழ்ந்திருக்காதபடிக்கு, நிலைத்திருக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காத்து கொள்ளுங்க. அந்த பொல்லாங்கன்னு அவங்களுக்குள்ளே போயிருக்கிறவனை அழிச்சு போடுங்க. பொல்லாங்கன் பொல்லாத ஆலோசனை கொடுக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவே, ஆண்டவரே அழிச்சு போட்டுருங்க. அந்த பொல்லாத ஆலோசனை எனக்குள்ளே நிலச்சி நின்றுடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எனக்குள்ளே நிலச்சி நின்றுச்சானா அந்த எண்ணத்தினால தான் உங்களை எல்லாம் பார்ப்பேன் நான். ஆமாவா இல்லையா? அந்த எண்ணத்தில் தான் பார்ப்பேன். அந்த எண்ணம் அந்த பொல்லாத ஆலோசனை இல்லாட்டா உங்களை அன்பான பிள்ளைகளாக பார்ப்பேன், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா. உங்களை பார்த்த உடனே ஐயோ பிள்ளைங்க வந்துட்டாங்களே, ஐயோ இது ஏன் வந்தது, இது வராமல் இருந்திருக்கலாமே, அப்படியா நினைப்போம்? பொல்லாத ஆலோசனை நமக்குள்ளே கொடுக்குற சாத்தான் வேரோட இல்லாட்டா பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ளே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன செய்வார்? ராஜரீகம் செய்து நம்மை சரியான வழியில் பேசவும், விளங்கி கொள்ளவும், நடந்து கொள்ளவும் நடத்தி கொண்டே இருப்பார். நான் இருக்கிறேன் என்ன மாதிரி வா, நான் இருக்கிறேன் என்ன மாதிரி வா, நான் இருக்கிறேன் உன்னோட என்ன மாதிரி வா, என்னை போலவே நீ வா. எனக்குள்ளே பொல்லாங்கன் இருக்கானா பாரு. இயேசுக்குள்ளே பொல்லாங்கன் இருக்கானா? பிதாவுக்குள்ளே பொல்லாங்கன் இருக்கானா? நீ என்கிட்ட வந்துடு, உங்ககிட்ட பொண்ணு பொல்லாங்கன் என்ன செய்ய மாட்டான். வருவான், தோற்று போயிடுவான். வருவான், அவன் தோற்று போய் விடுவான். அவன் சொல்லுவான் இதை செய்யன்னு, நான் செய்ய மாட்டேன். இதை பண்ணுன்னு சொல்லுவான், நான் பண்ண மாட்டேன். இதை பேசுன்னு சொல்லுவான், நான் பேச மாட்டேன். அவன் வந்தான் என்கிட்ட, ஏசாமிகிட்ட வந்தானா இல்லையா? வந்தான்ல. வந்து எப்படி சோதித்தான்? அதுவும் பசியாக இருக்கிற நாளில், 40 நாள் பசியாக இருக்கும்போது. பசியாக இருந்து முடிஞ்சு போச்சு. என்ன வார்த்தையில் சொல்கிறான்? முதல் வார்த்தை என்ன சொல்கிறான்? ஆமாம், ரொம்ப பசியாக இருக்கிறீங்க. அங்கே ரொம்ப சிம்பிளாக அந்த வசனத்தில், நமக்கு வேத வசனத்தில் போட்டிருக்குது. அவன் என்னெல்லாம் சொல்லியிருப்பான்னு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா எலியா தீர்க்கதரிசி பயந்து ஓடும்போது ஒரு சூர செடியின் கீழே படுத்து தூங்குறாருல்ல, எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும். அப்போது அப்பத்தையும் தண்ணியும் கொண்டாந்து கொடுக்குறாரு இல்லை தேவதூதன். யார் சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாரு? கர்த்தர் சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாரு. இப்போது இந்த சாத்தான் என்ன சொல்லியிருப்பான் ஏசாமிகிட்ட? அந்த எலியா பயந்துட்டு ஓடினா, செத்துட்டா கூட நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போனான். சூரச்செடி அடியில் படுத்துட்டு கிடந்தான். அவனுக்கு 2 முறை பரலோகத்திலேருந்து என்ன பண்ணி கொடுத்தாரு? அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்தாரு. அது ஜீவ அப்பமாக இருந்திருக்கணும், அது ஜீவ தண்ணீராக இருந்திருக்கணும். அதை சாப்பிட்ட பிறகு அந்த பலத்தில் 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணார் அவர்? ஒரே ஒரு வினாடி கூட உட்காரலையாம். அப்போ எவ்வளோ பெரிய ஜீவ பலனாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அப்பா 40 நாள் நீங்கள் இப்போ உபவாசம் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கலாம்? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கலாம்?
யார்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம்? தேவதூதர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. அதே அப்பா தானே, அதே அப்பாவுக்கு பிள்ளை தானே நீங்கள். 40 நாள் ஆகிடுச்சு, பசியாக இருக்கிறீங்க, தண்ணி கூட இல்லை, தாகமாக இருக்கிறீங்க. இந்த அப்பா என்ன கொடுக்கல உங்களுக்கு? கொடுக்கலையே. என்ன பெரிய பிரயோஜனம்? எனக்கு பாருங்கள் உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை. யாருக்கு? சாத்தானுக்கு, பொல்லாங்கனுக்கு உங்கள் மேலே அக்கறை வருமா? சோர்ந்து போயிடாதீங்க, மறந்துடாதீங்க. வந்து சொல்லுவான், உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லுவான். உன் தேவனை நம்பி இருக்கிற உன் தேவன் செய்ய மாட்டான்னு சொல்லுவான். உன் தேவனுடைய வார்த்தையை கேட்காதே, கேட்டு நம்பாதேன்னு வந்து சொல்லுவான். இப்படியே உன்னை சொல்லி கெடுப்பான் பொல்லாங்கன். உங்ககிட்ட வந்து பேசுவான். இயேசுக்கிட்ட வந்து பேசினவன் உங்ககிட்ட பேச மாட்டானா? பேசுவான்ல. ஏசாமிகிட்ட வந்து இந்த காரியங்களெல்லாம் பேசின பொல்லாங்கன் ஏசாமிக்கு முன்னால் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. பேசுவானா? பேச மாட்டானா? நெத்தமும் பேசுவான். அவனுக்கு இடம் கொடுத்தாரா? அவன் சொல்லியிருப்பான், இதெல்லாம் கூட சொல்லியிருப்பான். ஏன்னா அப்பா மேலே எரிச்சல் வரணும். பார்த்தியா, எல்லாருமே சொல்கிறது முதல்ல தகப்பன் மேலே தானே பிரிவினை உண்டாகிறதுக்கு பேசுவாங்க. யாராவது தகப்பன் மேலே அன்பு வர்றதுக்கு பேசுவாங்களா? பொல்லாங்கன் வந்து பேசுவானா? தாய் கூட பேசுவாளோ, தகப்பன் கூட பேசுவானோ, மற்றவங்க பேசுவாங்களோ, மற்ற உற்றார் உறவினர் பேசுவாங்களோ தெரியாது. பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து குமாரனுக்கும் பிரிவினை உண்டாகத்தக்கதாக கூட பேசியிருப்பான். கர்த்தர் என்ன சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில்? அடடா, உனக்கு இது கூட தெரியலையா? தேவனுடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைனாலும் மனுஷன் என்ன செய்வான்? அதனால் நான் தேவனுடைய வார்த்தைடா, நான் படைத்து உயிரோடு இருக்கேன், போயிட்டு வா உன் வேலையை பார்த்துட்டு. நம்ம யாராவது பொல்லாத ஆலோசனை கூப்பிட்டு நமக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கிறோமா? அடுத்தவங்களை பற்றி தவறான கருத்தையே சொல்லிகிட்ருக்கிறீங்களே, அடுத்தவங்களை பற்றி தவறான கருத்துக்களையே சொல்லிகிட்ருக்கிறீங்களே, அடுத்தவங்களை பற்றி தவறான கருத்துக்களையே சொல்லிகிட்ருக்கீங்களே. தண்ணியை எடுத்தாவது கொஞ்சம் என்ன பண்ணணும்? தெளிவு வர்றதுக்கு என்ன செய்யணும்? முகத்தை எல்லாம் கொஞ்சம் கழுவிட்டாவது வந்து உட்கார்ந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக உள்ளே போகிறதுக்கு முடியும். இல்லாட்டா தேவ வார்த்தையை அவர் விதைக்கும் போது இழந்துட்டோன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத போயிடும். உனக்கு விரோதமாக உங்ககிட்ட வந்து பொல்லாத வார்த்தையை தான் வருதுப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல இருந்து பிரிக்கிறதற்காக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாசமாகி போ என்று சொல்லணும். சொல்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற தப்பான அபிப்பிராயமும் அந்த பொல்லாங்கன் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த பொல்லாத வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாங்கன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாகி போன்னு சொல்லணும். அந்த பொல்லாத வார்த்தைகள் எனக்குள்ளே வந்து சேர்ந்து என்னை கெடுத்து போடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னிலிருந்து நாசமாகி போன்னு சொல்லணும். நான் என்ன செய்யணும்? கர்த்தரோட கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட கூட இருந்தால் தான் பொல்லாங்கன் என்னை என்ன செய்ய மாட்டான்? தொடமாட்டான். பொல்லாங்கன் சிந்தனையில் வந்துட்டான்னா பிரிவினையை உண்டாக்குவான், தாறுமாறு உண்டாக்குவான், குடும்பத்தில் பேதங்களை உண்டாக்குவான், குடும்பமே பிரிந்து போகும், சபையும் பிரிந்து போகும், ஒரு ஸ்தாபனமே பிரிந்து போகும். பொல்லாதவனுடைய கிரியை அதோடு சேர்த்து அவன் செய்கிற காரியம் களவு, திருடு, பொய் சாட்சி, பொய், விபச்சாரம், வேசி மார்க்கம், காம விகாரம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து குடிச்சிருவான். பொல்லாத சிந்தனை. களவு செய், களவுன்னா திருடு. அது பொல்லாத சிந்தனையா நல்ல சிந்தனையா? பொல்லாத சிந்தனை வந்ததுனால, பொல்லாங்கன்னு வந்ததுனால தானே இந்த பொல்லாதது செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. அதை செய்கிறவன் பொல்லாங்கனிலிருந்து நாசமாய் போவானாக. பொல்லாங்கன் அவனிலிருந்து நாசமாய் போவானாக. அந்த பொல்லாத சிந்தனை வர்றதுனால தானே தாறுமாறாக போகிறதும், பரஸ்திரீகளோட போகிறதும், பரபுருஷர்களோட போகிறதும். அது விபச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா, வேசி மார்க்கம்னு சொல்கிறோம். அப்போ அந்த பொல்லாத சிந்தனை வந்ததுனால, அது அவனை விட்டதுனால தானே இவைகளெல்லாம் நடக்குது. ஆமாவா இல்லையா?
அப்போ அந்த பொல்லாத சிந்தனை எனக்குள்ளே வராது இருக்குமானா நான் பரிசுத்தமாகவே இருப்பேன். பரிசுத்த தேவன் என்னோட கூடவே வாசமாக இருப்பார். அந்த பரிசுத்த தேவன் என்னோட வாசமாக இருந்தால் நான் இழந்து போனதையெல்லாம் எனக்கு கொடுக்கவும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே பொல்லாங்கனை உனக்குள்ளே விடாதே. பொல்லாங்கன் சில நேரம் பார்த்திங்கன்னா நீங்களும் நானும் கூட பொல்லாதவன் ஆகிடுவோம். யாரை பற்றியாவது அங்கேருந்து 2 பேரை, எனக்கு இப்போ 2 பேரை உங்களை நீங்கள் நல்லா இருக்கிறீங்க பிடிக்கலை, மெதுவாக கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரின்னு சொல்லுவேன். நானும் கூட பொல்லாதவனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கூட பொல்லாதவனாய் மாறுகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளேயே பொல்லாங்கன்னு உருவாக்குறதுக்கு சத்ருவாகிய பிசாசானவன் தயாராக இருப்பான். நாம் பெற்றவங்களும், நம்மை பெற்றவங்களும், நாம் பெற்றவங்களும், நம்முடைய கணவனும், நம்முடைய பிள்ளைகளும், நம்மோட கூட பிறந்தவர்களும், நம்முடைய சமுதாயமும், நம்முடைய சபையிலும் பிரிவினையை என்று உண்டு பண்ணுகிற சகல கிரியைகள் பொல்லாங்கன இடத்துலேருந்து வருது. அந்த பொல்லாங்கனை உள்ளே என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. பொல்லாங்கனை என்ன பண்ணக்கூடாதான், உள்ளே விடக்கூடாது. அந்த பொல்லாங்கன் உள்ளே வந்தால் எஞ்சி உள்ள எல்லா காரியமும், கர்த்தர் சொன்ன காரியம், எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசி மார்க்கங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு எல்லாம் புறப்பட்டு வரும். மதிக்கேடு மண்டையில் என்ன இல்லை, ஆமாம் மதி இல்லை. எல்லாம் இத்தனை காரியமும் பொல்லாங்கனால வரும்னு. இப்போ எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, நான் கேட்டது ஏன் எனக்கு கிடைக்கல? கர்த்தர் எனக்கு கர்த்தர் எல்லாம் தான் கொஞ்சம் செய்கிறாரு, கொஞ்சம் செய்யலைன்னு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி சொன்னோம். அதனால்தான் கர்த்தர் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாரு. பொல்லாதவனுக்கு இடம் கொடுக்காத, பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காத, பொல்லாத ஆலோசனை கொடுக்குறவனிடத்துலேருந்து பொல்லாத ஆலோசனையை வாங்கிக்காத, நீ பிரிக்கிறவனாக இருக்காத, பிரிக்கிறவளாக இருக்காத, பிரிந்து போகும்படிக்கு செய்யாத. இந்த பிரிவினை ஆவியினால் கபடு இருக்குது, மாய்மாலம் இருக்குது, பொய் இருக்குது, வஞ்சனை இருக்குது, சந்தோஷம் இல்லாத கெடுக்கிறதா இருக்குது, சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்குது, சகலவிதமான பொல்லாப்பான காரியங்களும் இருக்குது. இவைகளில் ஒன்று இருந்தாலும் கூட புதிய பாலாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த பாத்திரத்தில் ஊற்ற முடியாது. ஆகையினால இந்த பாத்திரம் என்ன செய்யப்பட வேணும், கழுவப்பட வேணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மட்டுமே இது கழுவி சுத்திகரிக்கப்படும். கேட்கலாமா கர்த்தர்கிட்ட? சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு. சர்வ வல்லமுள்ள தேவனே, இருதயத்தில் பொல்லாத சிந்தனையை வரவிடுகிற சாத்தானோ அவனுடைய மற்ற கிரியைகள் அனைத்தும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எங்களுடைய சிந்தைக்குள்ளே வராதபடி, எங்களுடைய மூளைக்குள்ளே வராதபடி, எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வராதபடி, எங்கள் மனசுக்குள்ளே வராதபடி இயேசு கிறிஸ்துவே வேரோடு அழித்து போடுவீராக. இப்படிப்பட்ட காரியங்களை இதுவரை நாங்கள் செய்ததுண்டானால் எங்களை மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தத்தை ஊற்றி மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்களிலே விளங்கத்தக்கதாக நீர் எங்களுக்குள்ளாக வாசமாயிருப்பீராக. நீர் எங்களிலே வாசமாயிருந்தால்
பொல்லாங்கன் அவன் சிந்தனைகளோட அவன் கிரியைகளோட எங்களுக்குள்ளே பிரவேசியாமல் அழிந்து போவான். நீர் எங்களுக்குள்ளே இருந்தால் பொல்லாங்கனும் அவன் கிரியைகளும் எங்களை விட்டு வெளியேறிடும். நீரும் நாங்களுமாக பரிசுத்தமாக வாழ கிருபை செய்யுங்க. எங்களுடைய நோக்கமே இந்த பூமியிலே உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு உம்மோடு கூட வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க உம்மோடு கூட பரலோகத்திலே வாசமாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பூமியில் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். அதை இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களிலே வாசமாயிருந்து காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். யாரை பற்றியாவது பொல்லாத சிந்தனைகள் இருக்குமானால் எங்களிலிருந்து எடுத்து போடும். அவர்களை மன்னியும், எங்களுக்கு அவர்களை மன்னியும், எங்களிலே அன்பு கூறும், அன்பை செய்யும். அன்பு கூற அன்பினாலே நிரப்போம். அன்பினாலே நிரப்போம். எங்களை பொல்லாத வார்த்தைகளை சொல்லி கலைக்கிறவர்களை அவர்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாங்கனாகிய பிசாசை வேரோடு அழிச்சு போடுங்க. உம்முடைய சமாதானம், உம்முடைய சத்தியம் அவர்களுக்குள்ளே வந்து நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இருதயம் சுத்தமாக இருக்கா? ஜெபம் பண்ணிட்டோமா? ஏசாமி ரத்தத்தை நமக்குள்ளே ஊற்றினாரா? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். எப்பொழுதுமே கர்த்தர் சொல்கிறதுனா கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீதியின் மேல் நீதியை பெற்றுக்கொண்டு வாழுங்க. இதுதான் கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். சரி, கர்த்தரிடத்தில் கேட்டோம். பொல்லாங்கன் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தடை செய்கிறான், பிரிக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றவர்களுக்கு செய்கிறான், நமக்கும் செய்கிறான். நாமும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிறான். அவனை தான் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிச்சு போடுங்க ஆண்டவரேன்னு கேட்டோம். இப்போ அடுத்தது நாம் என்ன செய்யணும், கர்த்தர் என்ன விரும்புகிறார் நம்மிடத்தில் என்று பார்த்தோமானால், ஆமோஸின் புஸ்தகம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டிங்களா? நம்ம 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அவ்வளோதான். பொல்லாங்கனிலிருந்து அவன் வல்லமையிலிருந்து விலக்கி காக்கப்படணும்னா கர்த்தரை தேடினா தான் பிழைப்போம். ஏன் நம்ம கர்த்தரை தேடாத இருக்கிறோன்னு நினச்சிட்டு கர்த்தர் சொல்கிறாருன்னா,
ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாம். 4ஆம் வசனம் வாசித்தோம், இப்போ 5ஆம் வசனம். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பேர்செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். ஆமாம், கர்த்தர் சொல்கிற சத்தியமான வார்த்தை என்னவென்றால், என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதீங்கன்னு சொல்கிறாரு. பெத்தேலை தேடாதீங்க, கில்காலுக்கு போகாதீங்க, பெயர்செபாவுக்கு போகாதீங்க, கில்காலுக்கு போகாதீங்க, பெத்தேல் பாழான ஸ்தலமாக மாறும். இது எல்லாமே கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியங்கள். பெத்தேலில் விக்கிரகம், கில்கால் விக்கிரகம், பெயர்செபா விக்கிரகம். கில்கால் சிறையிருப்பாக போய்டும்னு சொல்கிறாரு. இந்த விக்கிரகம், இதன் பின்னணியத்தில் இருக்கிற சாத்தான், இவங்க எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. அவங்க பின்னால் போனீங்கன்னா, அவங்க ஆலோசனை கேட்டு அதுபடி செய்தீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால்தான் கர்த்தர் இது வரைக்கும் நமக்கு சொன்னார். என்ன சொன்னார்? யாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்? பொல்லாங்கனுடைய ஆலோசனை. பெத்தேல் என்கிறது பொல்லாங்கனுடைய ஆலோசனை, சாத்தான். கில்கால் என்பது சாத்தானுடைய ஆலோசனை, அது பொல்லாத ஆலோசனை, சாத்தான். பெயர்செபா என்பது சாத்தானும் பொல்லாங்கனுடைய ஆலோசனை. அவங்ககிட்ட போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கொடுப்பான். மக்களே, நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, இவங்க எல்லாம் அழிஞ்சு போக போகிறவங்க. யாருனால? சாத்தானால். சாத்தானால் அழிஞ்சு மனுஷர் அவனை தேடி போகிறவங்க அழிஞ்சிடுவாங்க. அவனை தேடி போகிறவங்க அழிஞ்சிடுவாங்க. அந்த சாத்தான் அழிவான். யாருனால அழிவான்? யார் அழிப்பார் சாத்தானை? கர்த்தராகிய தேவன் அழிப்பார். நீங்கள் தேடி போகிற அந்த சாத்தான் என்னால் அழிக்கப்பட்டு போவான். உங்களை பயமுறுத்திக்கிட்டு, உங்களுக்கு பொல்லாப்பை செய்துக்கிட்டு, உங்களை சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு, உங்கள் சமாதானத்தை கெடுத்துட்டு, உங்கள் ஆனந்தத்தை கெடுத்துட்டு, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டு, உங்கள் சுகத்தை கெடுத்துக்கிட்டு, குடும்பமாக இராதபடிக்கு பிரிஞ்சு போக செய்கிற பிரிவினையின் ஆவியை கொடுத்து உங்களை நஷ்டப்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த சாத்தான், அவன் இருக்க போகிறதில்லை எப்பவுமே. அவனுக்கு ஒரு நேரமோ காலமோ கர்த்தராகிய நான் குறித்து வச்சிருக்கிறேன். அந்த நேரமும் காலமும் வரும்போது அவனும் அவன் கிரியைகளும் அவனுடைய சேனைகளும் அத்தனை பேரும் என்ன செய்யப்படுவாங்க? வேரோடு அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. வேரோடு அழிக்கப்பட்டு போவாங்க. ஆகையினாலே அவனை பின்தொடர்ந்து போகாத. அவன் அநேகரை தனக்கு அடிமையாக வச்சுருக்கிறான். எப்படி அடிமையாக வச்சுருக்கிறான்? அவனுடைய பொல்லாத ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்துருக்குறான். அவனுடைய பொல்லாத ஆலோசனையை வாங்கி கொண்டு மனுஷருக்கு மற்றவர்கள் பொல்லாத ஆலோசனையை வாங்கி கொண்டவங்க பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பொல்லாப்பை செய்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களும் அழிய போகிறாங்க, பொல்லாப்பு செய்கிறவங்களும் அழிய போகிறாங்க, சாத்தானும் அழிய போகிறான். ஆகையினாலே பொல்லாப்பு செய்ய சாத்தானுக்கு துணை நின்று கூட போயிடாத. சாத்தானே, நீ எனக்கு துணை நில்லை, நான் எனக்கு தீங்கு செய்ய போகிறேன். எத்தனை விதமான பாதகங்கள் இருக்குது. கொலை பாதகம் இருக்குது, களவு இருக்குது. கொலை பாதகத்தில் பதிவிருந்து கொலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, கூலிப்படையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பணத்தை வாங்கிட்டு செய்கிறவங்க இருக்கிறாங்க, கூடவே இருந்து செய்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை விதமான கொலை பாதகங்களும் அந்த இடத்துல இருக்குது. சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறதற்கு விபச்சாரங்களும் வேசி மார்க்கங்களும் காம விகாரங்களும் வன்கண்ணும் பொறாமையும் எரிச்சலும் உண்டாக்கி 2 பேர் இடத்துலேருந்து கட்டாயமாக இவங்களை பிரித்தே ஆகணும்னு சேலஞ்ச் பண்ணுறவங்க. யார் இடத்துலேருந்து? தேவனிடத்துலேருந்து. தேவ வார்த்தையை சொல்கிறவங்கெல்லாம் யாரோடு இருக்கிறவங்க? தேவனோடு இருக்கிறாங்க. தப்பு செய்யாதேன்னு சொன்னாங்கன்னா அவங்க யாரோடு இருக்கிறாங்க?
தேவனோட இருக்கிறாங்க. செய் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க யாரோட இருக்கிறாங்க? சாத்தானோட இருக்கிறாங்க. அப்போ சாத்தானோட இருக்கிறவங்களுடைய வார்த்தை நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அதை கேட்டு நீ இதை இதை செய்தியானா உனக்கு நன்மை உண்டாகும்னு சொன்னால் அதை சொல்கிறவங்களும் அதை கேட்டு செய்கிறவங்களும் 2 பேருமே சாத்தானால் அவன் அழியும் போது அல்லது அவனுக்கு முன்னாலேயே அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அழிக்காதபடிக்கு, நான் உன்னை அழிச்சு போடாதபடிக்கு நீ வாழ்ந்திருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆகையினாலே நான் உன்னை அழித்து போடாதபடிக்கு என் மக்களே சாத்தானுடைய ஆலோசனை கேட்காதீங்க. பொல்லாத ஆலோசனைக்கு கேட்டு அவனுக்கு செவி கொடுத்து பிரிவினை ஆவியினாலே பிரிந்து போகாதிருங்கள். உங்களுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்குள்ளே சாத்தானால தான் உண்டாக்கப்படுகிறது. அந்த சாத்தானும் அவன் சேனையும் நீங்கள் என் நாமத்தினால அழிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன். அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? இல்லையோ? கொடுத்துருக்காருல்ல? இன்றைக்கி சொன்னீங்களா அந்த அதிகாரத்தை? சொல்லியிருந்தான், நமக்குள்ளே துராலோசனை கொடுக்குற பொல்லாதவன் வந்து தங்க மாட்டானே, நம்ம மூளைக்குள்ளே இருக்க மாட்டானே. அவன் அவன் நமக்குள்ளே வர்றதுக்கு முந்தைய இந்த வசனம் நமக்குள்ளே இருக்குமானா அவன் உள்ளவே வரமாட்டான். இங்கே கர்த்தர் இருக்கிறாரே, அவன் வெளியே போயிடுவான்ல. அப்போ நம்ம அதை செய்வோமானா அது கர்த்தருடைய வார்த்தையை விடலை. அவர் அதிகாரத்தை நம்முடைய சிந்தையில், மூளையில், ஞானத்தில், அறிவில், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில் வைக்கலைன்னா கட்டாயமாக சாத்தான் வந்து உட்காந்துருவான். உட்காந்துட்ட பிறகு துரத்துறது கஷ்டம். யோசித்து பாருங்கள், ஒரு நாய் உள்ளே வந்துட்டோன்னே போன உடனே அடியேன்னு சரணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுமா? வீட்டில் இருந்து ஒரு எலியே வந்துருச்சு வீட்டுக்குள்ளே. எலியே நீ வரக்கூடாது, இது இந்த என் வீடு, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது உள்ளே வர, போ அப்படின்னு ஒன்று போயிடுமா? இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து அங்கே வரும், கூடுமானா உன் மேலேயே ஏறும். தப்பிக்கிறதுக்கு ஏறுமா ஏறாதா? கண்ணும் தெரியாது, அதுக்கு மண்ணும் தெரியாது. பயத்தில் ஓடும்போது சாத்தானை உள்ள விட்டிங்கள்னா வெளியே அனுப்புறது கஷ்டம். சாத்தானை உள்ள விட்டிங்கள்னா வெளியே அனுப்புறது கஷ்டம். சாத்தானுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவனை உள்ளே இருந்து வெளியே அனுப்புறதே பெரிய கஷ்டம். ஆகையினால்தான் கர்த்தர் உங்களால் அது செய்ய முடியாது, வெளியே அனுப்ப முடியாது. என் நாமத்துக்கு தான் அவன் பயப்படுவான். இயேசு சொல்லுவோமா? இயேசு, இயேசு என்ற நாமத்துக்கு சாத்தான் என்னிலிருந்து பயந்து ஓடுவான். இயேசு என்னிலே வாசமாய் இருக்கிறார். நான் இயேசுவோடு வாழ்ந்து சிறந்து வெற்றி உள்ளவனாக வாழ்வேன். ஆமேன். இயேசு என்ற நாமத்துக்கு பயந்து ஓடுவான். உங்களால் விரட்டவே முடியாது சாத்தானை. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உள்ளவே வர விடாத. உள்ளே வர விடாமல் இருந்தியானா ரொம்ப ஈஸி, நீ துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது உள்ளே வர விடாமல் இருக்கிறதுக்கு காலதோறும் எழும்பினதும் என்ன சொல்லிடு, இதோ தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமேன் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே சாத்தானே, நீ எங்களுக்குள்ளே இருந்து நாசமாகி போ. உன் கிரியைகள் நாசமாகு. உன்னுடைய நஷ்டங்கள் நஷ்டமாக மாட்டோம். எங்களுக்கு நீ கொண்டு வந்த நஷ்டங்கள் உனக்கு நஷ்டமாகட்டும். நீ வேரோட உன்னுடைய பொல்லாத கிரியைகளோட பிடுங்குண்டு பாதாளத்தில் கட்டுண்டு இரு. ஒருபோதும் திரும்பி வராதே என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
கட்டளை கொடுக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மட்டுமே கீழ்ப்படியும். இயேசு என்ற நாமம் வாயில் இருக்கட்டும். இயேசு என்ற நாமம் உன் சிந்தையில் இருக்கட்டும். இயேசு என்ற நாமம் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். பேசும்போதெல்லாம் நீ இயேசு இயேசுன்னு நீ 10 முறை பேசிகிட்டே இருந்தாலும் உனக்கு தெரியாமல் நீ உள்ளே வச்சிருக்கிற, உள்ளே விட்டுட்ட அந்த சாத்தானுடைய கிரியைகளும் எண்ணமும் இயேசு இயேசுன்னு சொல்லும்போதே அதுக்கு நெருப்பு, அதுக்கு இருக்கவே முடியாது. ஏண்டாப்பா சொல்கிற, ஏண்டாம்மா சொல்கிற, நீ சொல்லாமல் இரேன்னு பார்த்துட்ருப்பான். இயேசு 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 ரட்சியம், இயேசுவே ரட்சியம்னு சொல்லிகிட்டே இருந்தாலே அவனால் இருக்க முடியாது, போயிடுவான். அதனால தான் என்னிடத்துல திரும்புங்கள் வாழ்வீர்கள்னு சொன்னார். என்னிடத்துல திரும்புங்கள் வாழ்வீர்கள். 4ஆம் வசனம் அப்படி தானே சொல்லுது. வாசிக்கலாமா? இப்போ வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடினோன்னா கண்டுபிடிச்சிருவோம்ல. இப்போ ஒரு பொருளை வச்சிட்டோம். நிறைய நேரம் நம்ம செய்கிற காரியம், கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கண்ணாடியை ஒரு இடத்துல வச்சுட்டும் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. சாவியை கையில் வச்சுருக்கிறவங்க சாவியை ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் பத்திரமா ஞாபகமாக வைக்கிறேன்னு வச்சுட்டு ஞாபகம் இல்லாமல் தேடுவாங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஹோம்ஒர்க் புக்கை எழுதுனேன், இது உள்ளே தான் வச்சேன்னுவாங்க, போகும்போது இல்லைன்னு தேடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தேடுவாங்க. தேடினது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? பத்திரமா வச்சுப்பாங்கல்ல. தேடினது கண்டுபிடிச்சோன்னே கிடக்கட்டும் அங்கே அப்படின்னு போட்டு போயிடுவாங்களா? அது உங்களுக்கு வேணுன்றதுக்குனால தானே தேடுறீங்க. அதை தேடினதை எனக்கு கிடச்சிருச்சின்னு உடனே எடுத்து என்ன செய்வேன்? பத்திரமா வச்சுப்பேன். நான் பத்திரமா வச்சுப்பேன். தேடுங்கள், என்னை தேடுங்கள். என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க, தேடி தேடி வாங்க. என்கிட்ட வந்துட்டிங்கன்னா என்னை தேடுங்க. என்கிட்ட வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்னை கெட்டியாக பிடிச்சிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். யாரை கண்டுபிடிச்சிட்டேன்? கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டேன். கெட்டியாக பிடிச்சிப்பீங்க. நான் உங்களை இறுக சேர்த்து பிடிச்சிப்பேன். சாத்தான் உங்களை தொடாதபடிக்கு பிடிச்சிப்பேன். எல்லாருக்கும் ஒரு சின்ன பிள்ளையில ஞாபகம் இருக்கும். ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம்ல, ஒளிஞ்சு விளையாடுறது. ஹைட் அண்ட் சீக் போய் ஒருத்தர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கணும், இன்னொருத்தர் கண்டுபிடிக்கணும். கண்ணை மூடிடணும் ஒருத்தரை. அவங்க எங்கே போய் ஒளியிறாங்கன்னு கண்ணை மூடுறவங்களும் மூடி இன்னொருத்தர் பார்த்துருவாங்கன்னு ஒருத்தர் பெரியவங்க யாராவது மூடிட்டுருக்கணும் அவங்க கண்ணை. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து விடுவாங்க. இவங்க ஓடி போய் தேடுவாங்க. கண்டுபிடிச்சிட்ட உடனே கண்டுபிடிச்சவங்கள விட்டு வருவாங்களா? அப்படியே சேர்த்து எடுத்து பிடிச்சி கொண்டு கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கன்னுட்டு யார் கண்ணை மூடி இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னு விட்டுட்டா வருவாங்க. என்னை தேடுங்கள், என்னை கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீங்க. என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னை உறுதியாக பிடிச்சிப்பீங்க. நான் உங்களை விட மாட்டேன், உங்களை உறுதியாக பிடிச்சிப்பேன். நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க முடியும். நீங்கள் வாழ்வீங்க, நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க. சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், பிரிவினை போயிடும், ஐக்கியம் இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் விளங்கி கொள்கிற தன்மை இருக்கும். தேவனுடைய கிருபையினால் இருப்பீங்க. எதை இழந்துட்டிங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். இல்லாத ஆசீர்வாதமும் உங்களை நான் எப்படி ஆசீர்வதித்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். சத்ரு வந்து உன்னை சுற்றிலும் வட்டமிட்டு உனக்கு தீமை செய்யாதபடிக்கு சத்ருவை அழித்து போட்டுவிடுவேன். உங்களை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். சத்ருவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு ராஜாதி ராஜாவாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வேன். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நான் உங்களை கைவிடவே மாட்டேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்கிறார் பார்க்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன்.
ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆமென். பொல்லாங்கனுடைய பொல்லாத ஆலோசனை மனுஷனுக்குள்ளே வந்து அந்த பொல்லாங்கனினாலே தேவனை விட்டு அவன் பிரிந்து, பிசாசின் ஆலோசனை பொல்லாங்கனுடைய ஆலோசனை வாங்கினா தேவனுடைய கிருபையை விட்டு விலக வேண்டியதாக இருக்கும். கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டியதாக இருக்கும். அவனுக்கு பொல்லாத ஆலோசனை ஒன்று தான் மிச்சமாக இருக்குமே தவிர எல்லா வேதனை, கண்ணீர், பயம், திகில், கொடுமை, இழப்பு, கடன், மீள முடியாத தன்மைகள், வியாதி, சஞ்சலம், மன வருத்தம், இப்படிப்பட்டவைகள் சாத்தானால் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாவற்றினாலும் என்னை இழந்து போனதுனால, என்கிட்ட வராததுனால, உங்களுக்கு இந்த தீமைகள் வரும்போது நான் என்ன செய்வேன், சலித்து அரிக்கும்படிக்கு. அப்படி சல்லடை இருக்கும்ல, நீங்கள்லாம் இப்போ பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க, பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரிசியை சலிக்கிறதுக்கு இரும்பு சல்லடை இருக்கும். ஏந்திரக்கல் இல்லை, சல்லடை அதில் சலிக்கிறது. சில நேரம் ரவை சலிக்கிறதுக்கு வேறு இருக்கும், அரிசி சலிக்கிறதுக்கு இருக்கும், இப்படி விதவிதமான சல்லடைங்க இருக்கும். கோதுமையே சலிக்கிறாங்களாம். எதுக்கு அதை சலித்து எடுக்கிறாங்கன்னா, அதில் இருக்கிற கல்லுகள் எல்லாம் வேண்டாதவைகள் கீழே விழுந்துடட்டும். பதறு, கல் எல்லாம். இந்த பதரும் கல்லும் எடுக்கும்போது, சலித்த அது எடுக்கும்போது, சிலர் சலித்து எடுக்கிறோம், நாம் அப்படி சலிக்கிறோம் பாருங்கள், தவறி வந்து நல்ல கோதுமை மணி கூட செதறி போய் விழுந்துடும் நம்ம அதை சுற்றுற வேகத்தில். அப்படி ஒரு பிள்ளைய கூட நான் அழிஞ்சு போக விட மாட்டேன்றேன். ஒரு கோதுமை மணி கூட அழிஞ்சு போகாதபடிக்கு, வேதனையில் அழிஞ்சு போகாதபடிக்கு காப்பாற்றுவேன்னு சொல்கிறார். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை. என்னை தேடி நீ வந்துரு, பிரச்சனை உனக்கு சாத்தான் கொண்டு வந்த பிரச்சனைகளிலே நீ சலிக்கப்படும் போது நீ அழிந்து போவதில்லை, நீ சாவதில்லை. உன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும். அந்த பிரச்சனையினால் நீ அழிஞ்சு போயிடுவியோன்னு நீ நினைப்ப. ஆனால் நீ அழிஞ்சு போகாதபடிக்கு உன் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன், உன் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். உன் மேலேன்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்துட்டா அவங்க மேலே தான் கண்ணும் கருத்துமாக இருக்காங்கன்னு, என் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். என் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தரையில் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு காக்கிற விலையேறப்பெற்ற தேவனே, என் மேலே அன்பு வைத்திருக்கிற தேவனே, என்னை மன்னிக்கிற தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நான் தரையில் விழுந்து அழிந்து போவதில்லை, நான் தரையில் விழுந்து அழிந்து போவதில்லை. நான் அழிந்து போகிறதற்கு தேவன் என்னை ஒப்பு கொடுக்காதவர், என்னை ஒப்பு கொடுக்காத தேவன். நான் அழிந்து போவதில்லை, நான் வாழ்வேன். நான் கர்த்தரை தேடி வருகிறேன், வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பவும் பாருங்கள், இது வரைக்கும் போய் என்னை விட்டுட்டு மறந்து அலைஞ்சி தெரிஞ்சியே கழுதியே அதுவே இதுவே போய் தொலை அப்படின்னு சொல்லாதபடி வந்துடு, நீ வந்துடு, என்னை தேடி வந்துடு. என்ன அன்புள்ள தேவன் பாருங்கள். என்னை தேடி வந்துடு, என்னை தேடி வந்துரு, என்னை தேடி வந்துரு. நீ தரையில் விழ மாட்ட, நீ சாக மாட்ட, உன்னை காப்பாற்றிடுவேன், உன்னை வழி நடத்திடுவேன். நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுத்துருவேன். 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம்,
பாதுகாக்கிறதற்கு என்று கர்த்தர் வைத்திருந்த பாதுகாப்பு. அருமையாக பாதுகாத்துட்டு வந்தார் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை. தன்னுடைய சட்டைகளின் மறைவில் கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வந்து பாதுகாத்தார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் கொண்டு காத்தார். அந்த பெரியவர்கள் எல்லாரும் கடந்து போன பிறகு தேவ ஊழியர்கள் மோசே, அடுத்தது மோசேக்கு அடுத்தது யார்? யோசுவா. அவர்கள் கடந்து போன பிறகு எல்லாம் நியாயாதிபதிகளை வச்சு பாதுகாத்தார். அதுக்கு பிறகு யார் தீர்க்கதரிசியாக வந்தார்? யார்? ஆமாம், யார்? சாமுவேல் பிள்ளை. அவர் ஊழியக்காரரும் தீர்க்கதரிசியுமாக வந்தார். அவருக்கு பிறகு ராஜாக்கள் வந்தாங்க. ராஜாக்களை வச்சு பாதுகாத்தார். அதில் தாவீது அவருக்கு பிரியமான, என் மனதுக்கு பிரியமானவன், நான் விரும்புகிறபடியெல்லாம் செய்கிறவன் சொன்னார். பாதுகாத்து 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 வந்தவர் கடைசியில் ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு பாகாலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொன்னார், பெத்தேலுக்கு போகாதீங்க, கில்காலுக்கு போகாதீங்க, பெயர் செபாவுக்கு போகாதீங்க. அங்கங்கே ஒரு கன்றுக்குட்டி இவங்களை கர்த்தர் சுமந்து காத்துட்டு வருவார். அவங்க போய் யாரை வணங்குவாங்க? கன்றுக்குட்டி. அதை வெட்டினாலும் அதுக்கு தெரியாது. எனக்கு இது வேணும்னு சொன்னாலும் அது சொல்ல தெரியாது. பேச தெரியுமா? பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்னு சொல்ல தெரியுமா? உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்ல தெரியுமா? நான் உன்னை மறக்கலைன்னு சொல்ல தெரியுமா? உன் சத்துருக்கள் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல தெரியுமா? அதுக்கு எவ்வளவு ஞானம் இல்லாத மக்கள். கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். கர்த்தர் வேண்டான்னு சொன்னதுனால அவர்களை காப்பாற்றி கொண்டிருந்த அந்த கூடாரம், யாருடைய கூடாரம் அது? தாவீதின் கூடாரம், பாதுகாக்கிற ஒரு கூடாரம். வேண்டாம் எங்களுக்கு, இங்கே இருந்த அஸ்தரோத்து வேணும், அங்கே மோளேகு வேணும், அங்கே பாகால் வேணும், இங்கே வேறு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வேணும், இதெல்லாம் நாங்கள் வணங்குவோம், நீங்கள் வேணான்னு. அதனால் அந்த கூடாரம் கிழிக்கப்பட்டு போயிடுச்சான். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாராம். உங்களுக்காக, எனக்காக, இஸ்ரவேல் ஜனத்துக்காக, எல்லா புறஜாதிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்து அந்த கூடாரத்தை புதுப்பித்தார். அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம், இவைகளினாலே நாம் பாதுகாக்கப்படுவோம். பாவம் மன்னிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் கிழிக்கப்பட்ட அந்த கூடாரம், அது திரும்பவுமாக உயிர்த்தெழுந்த பொழுது சேர்க்கப்பட்டு அவருடைய பிளவுண்ட மார்புக்குள்ளாக அடைக்கலமாக நாம் வச்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகையினாலே நமக்காக புதுப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், இதில் உன்னை வச்சு பாதுகாப்பேன். இதற்குள்ளே சத்ருவாகிய பிசாசானவன் வர முடியாது, உங்களை தொட முடியாது, உங்களை அழிக்க முடியாது. உங்களை காக்க வல்லமை உள்ள தேவன் நான், என்னிடத்தில் வந்துரு, நீ தரையில் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு உன்னை காப்பேன்னு சொன்னாரா. 14-15 வாசிமா. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாமும் இஸ்ரவேலர்கள் தான், ஆமாவா இல்லையா? சிறை இருப்பை திருப்புவேன். சிறையில் வைக்கிறவனே யார்? சாத்தான் தானே. பொல்லாத ஆலோசனையிலேயே சிறை வைக்கிறவன் தானே. தப்பான ஆலோசனை கூட, பொல்லாங்கான ஆலோசனை, பொல்லாங்கான சிந்தனை, அதில் சிறை பிடிச்சு வச்சிருக்கிறவன், வியாதியினால் சிறை பிடித்து வச்சிருக்கிறவன்,
வருமானம் வராதபடிக்கு சிறைப்பிடிச்சு வச்சுருக்குவேன். இருக்கிற பொருள் வருமானத்தை கொண்டு வருகிற சாதனங்களை பயன்படுத்தாதபடிக்கு சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறவன். சாதனங்கள் இருக்கும், அது நமக்கு வருமானத்தை கொண்டு வராது, அது அப்படியே விழுந்து கிடக்கும். அது எடுத்து பயன்படுத்த முடியாதபடிக்கு இருக்கும். வருமானத்தை வரக்கூடாதபடிக்கு தடை செய்து வச்சுருக்கிறேன், பிடி வச்சுருக்கிறேன். இவங்க எல்லாருமே சிறைப்படுத்தப்பட்டவங்க தான். வியாதியினால் கடனை வாங்கியிருப்போம், கடனை கொடுக்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும், கொடுக்க முடியாமல் இருக்கும். எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பாருங்கள். கடனை வாங்கியிருப்போம், கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும்? வசதி இருக்கும். அந்த வசதியிலேருந்து என்ன வராது? பணம் வராது. வசதி இருக்கும், பொருள் இருக்கும், அதில் இருந்து என்ன வராது? பணம் வராது. சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறவன் யாரவன்? சிறைப்பிடிச்சு வச்சுருக்கான். யாரவன்? சாத்தான், பொல்லாங்கன். அவனுடைய பிடியிலிருந்து என் மக்களை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. விடுவிப்பேன். எப்பொழுது? என்னை தேடுங்கள் அப்பொழுது. எப்பொழுது? உங்களுடைய எல்லா சாதனத்தையும் விட்டு என்னை தேடி என்னை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது விடுவிப்பேன். அப்பொழுது விடுவிப்பேன். உங்களை சல்லடையில் அரிக்கிறது போல் அரித்தாங்க. அந்த அரிப்பில் ஒரு கோதுமை மணி கூட ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்காது. அது அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சுற்றிகிட்ருக்கோம். இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே, இப்படிப்பட்ட டார்ச்சர் பாடுகளுக்குள்ளே, வேதனைக்குள்ளே போனாலும் கூட நீ சாகாதபடிக்கு, தரையில் விழுந்து அழிஞ்சு போகாதபடிக்கு உன்னை காப்பேன். ஏன்னா உன் நம்பிக்கை என் பேரில் இருக்குது. நீ என்கிட்ட வந்துட்டேன், நீ என்கிட்ட வந்துட்டேன். இப்போ நான் உன்னை என்ன செய்கிறேன்? என் இரத்தத்தினாலும் என்னுடைய சரீரத்தினாலும் உன்னை மன்னித்து, உன்னை என்னுடைய பிளவுண்ட மார்பாகிய அடைக்கல பட்டணத்தில் உங்களை வச்சு பாதுகாத்து, இப்போ நான் உங்களை சிறைப்படுத்தி இருக்கிற பிசாசானவனுடைய கையிலிருந்து மீட்டு எடுக்க போகிறேன். சிறைப்பிடித்திருக்கிற சாத்தானுடைய கையிலிருந்து மீட்டு எடுப்பேன். எல்லாம் இருந்தும் செய்ய முடியாதபடிக்கே இருக்கிற காரியம், எல்லாம் பக்கத்தில் இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாத காரியம், எல்லாம் சமீபத்தில் இருந்தும் எட்டி பிடிக்க முடியாத காரியம், முன்னால் தண்ணி ஒழுகிட்டு இருந்தாலும் அதை பிடிச்சு குடிக்க முடியாத சூழ்நிலை, டிஸ்டன்ஸ், அந்த ஒரு இடைவெளி, இவைகள் எல்லாம் சிறை இருப்பு. இந்த சிறை இருப்பிலிருந்து உங்களை நான் நிச்சயமாக விடுவிப்பேன். அவர் சொன்ன கட்டாயமாக என்ன செய்வாராம்? செய்வார். கட்டாயமாக செய்வார். எப்பொழுது? நாம் அவரோடு கூட இருக்கும்போது. அவரை விட்டு பிரிந்து நம்ம என்ன செய்திடக்கூடாது? வரவே கூடாது. அவரோட கூட ஓட்டிகிட்ருக்கணும், அவருடைய ஐக்கியத்தில் இருக்கணும். எவ்வளோ சோதனை இருந்தாலும், எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அவர் எனக்கு காப்பாற்றுவார், எனக்கு நன்மை செய்வார், என்னை கைவிட மாட்டார், என்னை ரட்சிப்பார். நான் தரையில் விழாதபடி, இந்த கோதுமை மணி தரையில் விழுந்து செத்து போகாதபடிக்கு காப்பாற்றுகிறார். இந்த கோதுமை மணி தரையில் விழுந்து செத்து போகாதபடிக்கு காப்பாற்றுகிறார். ஆகையினாலே அந்த தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. அந்த தேவன் ஆகையினாலே என்ன சொல்கிறாரு? உன் சிறையிருப்பையில் இருந்து நான் உன்னை விடுவிக்க ஆசையாக இருக்கிறேன், நீ எனக்குள்ளே வந்துரு, நீ எனக்குள்ளே வந்து என்னோட கூட ஐக்கியமாயிரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னை நான் நாட்டியிருக்கிறேன் என் கரத்தில், உன்னை நான் என் கரத்தில் நாட்டி வச்சிருக்கிறேன் பத்திரமா. உன்னை பிடுங்க முடியாது. உன்னை எந்த சத்ருவும் என் கையிலேருந்து என்ன செய்ய முடியாது? பிடுங்க முடியவே முடியாது. சத்ரு நினச்சிருப்பான், ஏதோ நிமிஷத்தில் நான் போய் கையில் இருந்து தட்டி பிடுங்கிடுவேன்னு. நீ என் கரத்தில் இருக்கிற உன்னை பிடுங்க முடியாது. நீ தனியாக நின்னையானா ரொம்ப ஈஸி அவனுக்கு உன்னை பிடுங்கிறது. உன்னை இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீ கிறிஸ்துக்குள்ளே இரு, கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இரு, கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே இரு, கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளே இரு, கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ளே இரு, கிறிஸ்துவின் ஆவியானவருக்குள்ளே இரு, கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே இரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி அவருக்குள்ளே இரு. உன்னை பிடுங்க முடியாது, உன்னை யாரும் பிடுங்க முடியாது. உன்னை நாட்டுவேன், உன் சிறையிருப்பை திருப்புவேன்.
நான் திருப்பினேன்னா உன்னுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும். உன்னுடைய பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியும். நீ அள்ளி அள்ளி கொடுப்ப. நீ என்ன செய்வ? அள்ளி அள்ளி கொடுப்ப. நிலையாக இருப்ப, நீ அள்ளி கொடுப்ப. வாசிக்கலாமா? 13ஆம் வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மேடுகளெல்லாம் கரையும். மேடுகள் கரையோன்னா தடையாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடும். திராட்சை ரசங்கள் வடிகிறதுமாக இருக்குமா? வடிந்து போகிறதெல்லாம் யாருக்கு அள்ளி கொடுப்போமா? நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும்போது அவைகளை மற்றவர்களுக்கும் நாம் அள்ளி எடுத்து கொடுத்து எல்லாரும் அதில் நன்மையை பெறும்படிக்கு செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கே வாசிக்கிறோம்? 23ஆம் சங்கீதம். என்ன, எதுக்கு அந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பாத்திரம், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலை தருவேன். இப்போ பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னா, அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு முன்னால் 2 காரியம் செய்கிறாரு. ஒன்று, சத்துருக்களுக்கு முன்னால் என்ன ஆயத்தம் பண்ணுறாரு? பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரு. அதுதான் பாதி எண்ணெயாக வழிஞ்சு போகுது. ஒலிவ மரத்திலேருந்து, திராட்சை செடியிலேருந்து, திராட்சை கொடியிலேருந்து, திராட்சை பழம் ஆலையிலேருந்து வடிந்து ஓடுகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பந்தி. சத்துரு பார்த்துருப்பான், நம்மகிட்ட வெறும் கை தான் இருக்குது. திடீர்னு சத்துரு பார்ப்பான், நம்மகிட்ட என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது, திராட்சை பழத்தின் ரசம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. சத்துருவுக்கு கொடுத்துட்டு மிச்சமாக இருக்கும். அது குறையவே குறையாது. அது எடுக்க எடுக்க வரும். ஏன்னா நான் யார் கையில் இருக்கிறேன்? கர்த்தருடைய கையில் இருக்கேன். அவருடைய கை வற்றாதது. அவருக்குள்ளே நான் இருக்கிறதுனால, அவருடைய கையில் என் கை இருக்கிறதுனால, என் கையில் இருப்பது வற்றாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கும். இது வற்றாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கும். ஆகையினால தான் சத்துருக்கள் அதை பார்ப்பாங்களாம். வற்றாமல் கொடுக்கறது சத்துருக்களுக்கு நாசமாய் போன்னு கொடுக்க மாட்டாங்களாம், வாழ்ந்துருன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? சத்துருக்களுக்கு கொடுக்கறது கூட நாசமாய் போ எடுத்துட்டுன்னு சொல்லாமல், எடுத்துகிட்டு போய் வாழ்ந்துரு. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு? வாழ்ந்துரு. எடுத்துகிட்டு போய் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை யார் தான் செய்ய முடியும்? கர்த்தர் தான் அதை செய்ய முடியும். வாழ்ந்துரு. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். கர்த்தருடைய ரத்தம் என்னை மூடிட்டுருக்குது. கர்த்தருடைய சரீரத்தை நான் புசித்துட்ருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். பொழியப்பட்டு இருக்கிறார். நான் வித்தியாசமானவனாக இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது எல்லா கரடு முரடு ஒன்று கூட எனக்குள்ளே இராதபடிக்கு நான் ஒரு ப்ளேயபிள் கேரக்டர், ப்ளசன்ட் பர்சன், அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஒருத்தரை பார்க்கும்போது ஐயோ இவங்ககிட்ட போகக்கூடாதுவங்க, அவங்க முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, இப்போ போக முடியுமா? சிலர் மூடே சரியா இல்லை, இப்போ பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஒரு ப்ளசன்ட் பர்சன். தேவன் என்னைக்காவது மோஞ்ச கடுகடுன்னு வச்சுருந்தாரா? தேவனே நாங்கள் பார்த்ததில்ல, அப்புறம் எங்கே அவர் கடுகடுன்னு வச்சுருக்கிறாருன்னுட்டு நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அவர் என்றைக்குமே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆகையினால நீ எப்போதுமே என்னிடத்துல வா. நீ தப்பு செய்தவனாக இருந்தாலும் நீ வா. நீ தப்பு செய்ததுனால்தான் நீ வான்னு கூப்பிடுறேன். ஏன்னா உன் தப்பில் இருந்து உன்னால் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. நான் தான் உன் தப்பிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். உனக்கு உதவி செய்கிறதுக்கு, உன் தப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான், உதவி செய்கிறதுக்கு தான் நீ வா என்னிடத்துல, நீ வா என்னிடத்துலன்னு கூப்பிட்றேன். நான் கூப்பிட வந்ததே, நான் செய்ய வந்ததே பாவிகளை ரட்சிக்க தான்.
பாவிகளை ரட்சிக்க தான். நான் நீதிமான்களை ரட்சிக்கிறதுக்கு வரல, பாவிகளே தான். அதனால தான் பாவிகளே தான் தேடி போனேன். பாவிகள் என்னிடத்தில் வந்து பரிசுத்தமானார்கள். ஆகையினால கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது, எனக்குள்ளே நான் அடுத்தவர்களுடைய தீமையை கர்த்தர் எப்படி பார்க்காம இருப்பாரோ அப்படி நான் பார்க்காம இருப்பேன். நான் ரொம்ப அதிகமாக சொல்லணுன்னா யோசித்து பாருங்கள். துணி துவைச்சி போட்டோன்னா வந்து சுருங்கி போயிருக்கோம் இல்லையா? அதை எதை கொண்டு சரிப்படுத்துகிறோம்? அயன் பாக்ஸு. அயன் பாக்ஸில் என்ன இருக்குது? சூடு இருக்குது இல்லை? அந்த சூடு அந்த சுருக்கமான துணியின் மேலே பட்ட உடனே என்ன செய்யுது? என்ன பெரிய ஆக்ஷன் பாருங்கள், அது ரியாக்ஷன். ஒரு சூடு, அந்த சூடு பட்ட உடனே சுருங்கி போன துணி என்ன பண்ணுது? ஐயோ போதும் நான் நிமிந்துடுறது. மூளை முடுக்கில் ஒரு சின்ன சுருக்கம் கூட அந்த துணியில் இல்லாதபடிக்கு அது முடிஞ்சு போகுது. ஒரு அந்த சூடு, அந்த உஷ்ணம் பரிசுத்த ஆவியானவர். என் சரீரத்தில், என் உள்ளத்தில் இருக்கிற இந்த முறுக்கல்கள், கிறுக்குகள், தப்பான எண்ணங்கள், அதை தான் கிறுக்கான எண்ணங்கள்னு சொல்கிறது. கிறுக்குகள், தப்பான எண்ணங்கள், தவறையே நினைக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே சரிப்படுத்திடுவாராம். அப்படியே சரிப்படுத்திடுவார். நான் ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு இவங்க இதை செய்தாங்களே, இவங்க ஏன் போனாங்க இந்த இடத்துல இருந்துன்னா என்ன காரணம்னு யோசித்து பார்த்தாலும் ஞாபகம் வந்திருக்காது. நமக்கு செய்த தீமையை ஞாபகம் வராது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுமைப்படுத்தி வச்சிருப்பாராம். யாரை போல, யார் சாயலாக மாற்றுவாராம்? கிறிஸ்துவின் சாயலாக மாற்றியிருப்பாராம். கிறிஸ்துவின் சாயலாக. ஆகையினால அந்த எண்ணெய் எனக்கு நிரம்பி வருது தலையில். அந்த பாத்திரம் நிரம்பி வழிக்கிறது. இந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் நான் இருக்கிறதுனால இது குறையாது, இது நிரம்பி வரும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும், அந்த பாத்திரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரும் பெற்றுக்கொள்வாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் என் வீட்டில் இருக்கிறேன். என் வீட்டில் எத்தனை பேர் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? இதை கொடுக்கணும்ல. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்றதை இப்போ யோசித்து பார்த்துக்கலாம். யோசிக்கணும்ல. இவ்வளோ பெரிய செய்தியை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக கொடுத்துருக்காரு? நேரத்தை வீணாக்கிட்டு போகிறதுக்கு இல்லை. எதுக்காக கொடுத்தாரு? ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தது அதனால் இல்லை. எதுக்காக கொடுத்தாரு? சும்மா உங்களுக்கு அங்கங்கே வேடிக்கை பார்க்குறத வந்துட்டு அந்த டிவியை பார்க்குறத இல்லைன்னா செல்லை பார்க்குறத விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு போங்க. அதுக்காக இல்லை. உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதற்கு, உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதற்கு, உங்களை சரிப்படுத்துகிறதற்கு, என்னை சரிப்படுத்துகிறதற்கு, என்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு, இருக்கிற சுருக்கங்களெல்லாம் நீங்கி போகும்படிக்கு செய்கிறதற்கு, பால் பாத்திரத்தில் இருக்கிற பழசு, அந்த பழசெல்லாம் கெட்டு போனவைகள், நம்மிடத்தில் இருக்கிற கெட்டுப்போன சுபாவங்களை எடுக்கிறதற்கு, கெட்டுப்போன வழிகள், கெட்டுப்போன பார்வைகள், கெட்டுப்போன சிந்தனைகள், கெட்டுப்போன வார்த்தைகள், கெட்டுப்போன நடக்கைகள், இவைகளை எடுக்கிறதுக்கு அவர் புதிய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி புதிய மனுஷராக மாற்றுகிறதற்கு, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே மனுஷர் பிழைக்கிறதற்கு, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே விசுவாசம் பலப்படுகிறதற்கு, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே, அந்த விசுவாச வார்த்தையினாலே கர்த்தராகிய தேவன் நமக்கு வழியை சீக்கிரமாக திறந்து கொடுக்கிறதற்கு, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதற்கு தேவன் இருக்கிறாரு பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. தேவனை தவிர பூமியிலே காக்கிறவர் வேறு ஒருவருமே கிடையாது. தேவனை தள்ளி அடுத்தவன் இருக்கிறவன் சாத்தான் தான். அவனுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குது, சாத்தான் வசிக்கிற ஒரு இருப்பிடம் இருக்குது. அந்த இருப்பிடம் எது? எரி நரகம். அவன் இருப்பிடத்தில் கொண்டு போய் வச்சிடுவான். அந்த இருப்பிடத்தில் போனால் இப்போ இருக்கிற வேதனையை காட்டிலும் நிரந்தரமாக வேதனை என்ன பண்ணோம்? நம்மை பற்றி பிடித்து வேதனைப்படுத்திகிட்டே இருக்கோம். ஒரே ஒரு செகண்ட் இந்த வேதனையிலேருந்து வெளியே வரலாம். என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரை, என்னால் காப்பாற்றப்பட முடியாது. டூ லேட்டு. நிரந்தர சந்தோஷத்தில் இருக்கிறதற்காக, நிரந்தர இன்பத்தில் தேவனோட கூட இருக்கிறதற்காக, கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறதற்கு, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதற்கு, நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு, நம்ம இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்கிறதற்கு,
என்னை தவிர இந்த பூமியிலே உன்னை பயப்படுத்துறதுக்கு அழிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நானே உன்னை பயப்படுத்துறதில்லை, நானே உன்னை அழிக்கிறதில்லை. அப்படியானால் நீ அழிக்கப்பட்டு போவதில்லை, உன்னை படுத்துறவங்க ஒருத்தரும் இல்லை. பயப்படாதே என்று தான் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால நான் இருக்கிறேன் உன்னோட, நீ பயப்படாதே, வாழ்ந்துரு. நீ அழிந்து போக மாட்டேன், தரையில் நீ விழுந்து போக மாட்டேன், உன்னை நான் தள்ளி போட மாட்டேன். எவ்வளோ வெளியேற பெற்ற தேவன்! அந்த நம்பிக்கை கொடுத்து அவரோட கூட வாழும்படிக்கு செய்கிறதற்காக இந்த ஒரு நம்பிக்கை நான் ஒருத்தர் இன்னும் தனித்தனி நபர் பெற்றுக்கொண்டு போனோமானால் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வாழ வைக்கணும். இந்த நம்பிக்கையை ஊட்டணும். நம்மிடத்தில் வர்றவங்க அத்தனை பேரும், நம்ம சந்திக்கிறவங்க, வர்றவங்க, நம்ம போகிறவங்க, பார்க்குறவங்க எல்லாரிடத்துலையும் இந்த நம்பிக்கையை ஊட்டணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மோட இருக்கான். அதான் பாத்திரம் நிரம்பி வழியுது. எனக்கு மட்டும் போதும் இந்த ஆசீர்வாதம்னா பாத்திரம் ஃபுல்லாக இருக்கும், பிரிம் வரைக்கும் அப்படியே நின்றுடும். நான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்றனால தான் பாத்திரம் என்ன செய்து நிரம்பி வழியுது. அவங்களுக்கு கொடு. அடுத்தவங்க நெகட்டிவாக எதிர்மறையாக பேசினாலும் கூட, இல்லை, நம்ம தேவன் அப்படி எதிர்மறையாக செய்யவே மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், தீயதையெல்லாம் சரிப்படுத்துகிறவர், கோணலானதையெல்லாம் சரிப்படுத்துகிறவர், இல்லாததையெல்லாம் நமக்கு கொடுக்குறவர். அவரால் முடியாமல் யாராலும் வேறு எதையும் செய்யவே முடியாது. அவரால் ஆகோன்னு சொல்கிறதுக்கு தான் நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோடு நம்ம புறப்பட்டு போவோம். நாமும் கர்த்தரோடு இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இதிலிருந்து மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்போம். கர்த்தராகிய தேவன் உன் சிறையிருப்பை மாற்றுவார். நீ பிடுங்கப்படாதபடிக்கு என் கரத்தில் வைத்து உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, நேர்த்தியாக எங்ககிட்ட பேசுனீங்க ஆண்டவரே. சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு வந்தோம். தாங்க முடியாதபடிக்கு வேதனைகள் இருந்தன. கர்த்தராகிய நீரோ அவைகளை ஏன் பார்க்குறீங்க, அவைகளை அழிக்கிற தேவனாகிய என்னை நோக்கி பாருன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சகல சத்ருவையும் சத்ருவனுடைய கிரியைகளையும் அழிக்கிற சர்வவல்லமுள்ள தேவன் நான் இருக்கிறேன் உன் பட்சத்தில். நீ என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்க்காதபடிக்கு நீ பாகாலையும் அஸ்திரோத்தையும் மோளேகையும் காமேஷையும் பார்த்து கொண்டு இருந்தா அழிஞ்சு போயிடுவேன். என்னிடத்துல வா, நீ பிழைப்ப. என்னிடத்துல வந்தால் பிழைப்ப. உனக்கு காமேஷம் கோமேஷம் பாகாலும் அஸ்திரோத்தும் உனக்கு துராலோசனையை தான் கொடுப்பாங்க. அவைகளினாலே நீ அழிந்து போவ. நீ அழியாதபடிக்கு காக்கப்படணும்னு தான் நான் உனக்கு ஆலோசனை கொடுத்தேன். அந்த ஆலோசனையை கேட்டு போகாத. துராலோசனையினாலே அழிஞ்சு போயிடாத. அது உன்னை வாழ வைக்கவே வைக்காது. நான் உன்னை வாழ வைப்பேன், என்னிடத்துல வான்னு சொன்னீர். நீ என்னிடத்துல வந்தையானா உன்னுடைய எல்லா பிரச்சனையிலும் சுலகினாலே புடைக்கப்படுவது போல நீ புடைக்கப்பட்டாலும் நீ தரையில் விழுந்து அழிந்து போவதில்லை. நான் காப்பேன். உன்னை என் கையில் இருந்து ஒருத்தரும் பிடுங்க முடியாது. உனக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்துருக்குறேன். இயேசு கிறிஸ்துவாகிய புதிய தாவீதின் கூடாரம் உனக்காக கிழிக்கப்பட்டது. உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக கிழிக்கப்பட்டது. இரத்தம் சிந்தினது உன் பாவ மன்னிப்புக்காக. நீ குணப்படுகிறதற்காக கிழிக்கப்பட்டது. நீ குணப்படுகிறதற்காக பாவம் மன்னிக்கப்படுகிறதற்கும் இரத்தம் சிந்தினது. அந்த கூடாரம் உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். அந்த கூடாரத்துக்குள்ளே மறைந்து கொள், நீ வாழ்ந்திருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் நாமத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு வியாதிகள் குணமாகி பிரச்சனைகள் சகலமும் நீங்கி இல்லாமை நஷ்டங்கள் வறுமைகள் அழிக்கப்பட்டு கடன்கள் அழிக்கப்பட்டு நெருக்கத்திலிருந்தும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிற சத்துருக்களை நீர் அழித்து போட்டு வழிகளை நீர் திறந்து கொடுத்து கோணலானதை செவ்வையாக்கி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு நாங்கள் கொடுத்து மற்றவர்களுக்கு தீர்க்க வேண்டியதை தீர்த்து சுமூகமாக
கடனாளிகளாக இராதபடிக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. ஜீவனுள்ள தேவனே, நீரும் யாருக்கும் கடனாளி இல்லைன்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளும் கடனாளிகள் இல்லை. உம்முடைய பிள்ளைகள் கடனாளிகள் என்றால் உமக்கு மகிமை போயிடுமே. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாம், இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறாங்க என்று சொல்லும்போது உம்முடைய மகிமை குலைச்சலாயிடுமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பிள்ளைகள் வைத்திருக்கிறதை கொடுத்திருக்கிறதை திரும்ப வாங்கி கொடுங்க. எல்லா கடனும் அடைக்கப்பட கிருபை செய்யுங்க. தடையாக இருக்கிற சாத்தானும் அவன் சேனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேரோடு நாசமாக்கப்பட்டு போவானாக. அகாலமான பாதாளத்தில் கட்டுண்டு கிடப்பார்களாக. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகலமும் சகல நன்மைகளும் கட்டவிழ்க்கப்பட்டு அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்கப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டு நாங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கின உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி, பொறுப்படுத்திக்கொள்ளும். சர்வ வல்லமுள்ள தேவனை எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். வந்தவர்கள் வந்த வண்ணமாக இல்லை, உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடும் பரலோகமாக இருக்கத்தக்கதாக மாற்றுவீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்வீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்வீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் திரும்பமாக உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து உம்மை நன்றியோடு துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும், நீர் எங்களுக்கு சமயத்தையும் தருணத்தையும் கொடுக்கும் பரியந்தம் பாதுகாக்கிற தேவனுடைய கரமும் தரையில் விழுந்து மரித்து போகாதபடிக்கு காத்துக்கொள்கிற தேவனும், யாக்கோபின் கூடாரத்தைப் போல தாவீதின் கூடாரத்தைப் போல இயேசு கிறிஸ்துவனுடைய பிளவுண்ட மார்பிலே எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளவும், உம்முடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கவும். ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வாதத்தினால நிரப்பி பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும். உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.